ஆமி ஜலகதீஸ் வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமினாக்கு ஒன் ஷாட்டு. பிகாஸ் அவருக்கு இன்றைக்கி பர்த்டே. ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிடலாமா? ஹாப்பி பர்த்டே ஜிம்னிசி. ஓகே, இந்த ஒன் ஷாட்டோட நேமு டே ப்ளே பாய் புருஷா. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மேரேஜ், நீங்கள் வந்துட்டு ஐயோ அவரை பார்க்குறது நினச்சி இப்போவே வெக்கமாக வருது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. எங்கே ஜிமினோ டேட், நீங்கள் புரிஞ்சுதான் எல்லாம் பேசிகிட்ருக்கீங்களா? அவகிட்ட என்னை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கலாம்ல, அதெல்லாம் கல்யாணம் ஆனதும் நீயே சொல்லிக்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை டேட், அது எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட இதெல்லாம் சொல்லாமல் என்னை பற்றி பாஸ்ட்டு தெரியாமல் எப்படி அவள் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கல்யாணம் ஆகிட்டா சரியாயிடும். நீ என்ன யாரையும் ஏமாத்தலைல, லவ் தானே, விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி டேட், நீங்கள் சொல்கிறீங்கன்னு தான் நான் கல்யாணம் பண்ணுறேன். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் அவ்வளோதான், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். சரி டைம் ஆச்சு வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் அப்படியே வரான். நீங்களும் இங்கே அப்படியே அவனை பார்க்கக்கூட முடியாமல் தலை குடிஞ்சு அப்படியே ஷையாக நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் இது வரைக்கும் உங்கள் ஃபோட்டோ கூட பார்க்கல, வீட்டில் சொன்னாங்களே அப்படின்னு மேரேஜ் பண்ணிக்க ரெடி ஆகிட்டான். இப்போ தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். பார்த்ததுமே ஃப்ளாட்டு. ஹே யார் நீ, இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் நானும் லவ் பண்ணியிருக்கேன், பட் என்னமோ சம்திங் ஸ்பெஷல், ஏதோ என் அப்பாக்காக கடமைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு நினச்சா, ஆனால் உன்னை பார்த்ததும் நீ தான் என் ஒய்ஃப், நீ தான் லைஃப் அப்படின்னு நானே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு உங்ககிட்ட வந்து நிற்கிறான். நீங்கள் ஜிமினை பார்த்ததுமே உங்களுக்கு கை கால்லாம் நடுங்குது, ஒரு மாதிரி ஏதோ ஃபீல் ஆகுது, இந்த பட்டர்ஃப்ளை ஃபீல் ஆகுது. அப்படியே ஜிமினை ஓர கண்ணால் பார்க்குறீங்க. ஓய் என்ன வெக்கமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் தலை நிமிராமே அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. என்ன தலை இப்படி இந்த ஆட்டம் ஆடுது பார்த்துடி சொல்லி கேட்க போகுது அப்படிங்கிறான். நீங்கள் நிமிரவே இல்லை. அவனோ சிரிச்சிட்டே அப்படியே தாலி எடுத்து உங்கள் கழுத்தில் கட்டுறான். அப்படியே ஒரு மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சிடுது. நீங்கள் இன்னும் பதட்டமாகவே இருக்கீங்க. அப்போ அப்படியே உங்களை ஹிப்போட ஹோல் பண்ணிவிட்டு உங்கள் நெத்தியில் பொட்டெல்லாம் வச்சு விட்றான். அப்போ நீங்கள் ஷாக் ஆகி கரண்ட்டை ஷாக் அடித்த மாதிரி ஜிமின்னு ஒரு நிமிஷம் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, என்ன இவன் நமக்கு என்னான்னு நம்ம இடுப்பில் கை வச்சிட்டான், அவரும் ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு உங்கள் மனசாட்சி சொல்லுது. இருந்தாலும் அதுக்குள்ளே இப்படி உரிமையெல்லாம் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கு. ஜிமின் என்ன குறுன்னு பார்த்துட்ருக்க, எதுவும் என்கிட்ட கேட்கணுமா அப்படின்லாம் கேட்குறான். அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட வைக்கிறாங்க. எல்லாம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஜிமினுக்கும் இங்கே வெயிட் பண்ணவே முடியல. அங்கே உட்காந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் இந்த பக்கமாக அந்த பக்கமும் நடந்துட்டு உங்களே தான் பார்த்துட்டு இப்படி போகிறான் அப்படி போகிறான். அவங்க அம்மா டே பொறுமைடா வருவா அப்படிங்கிற மாதிரி அவங்க கலாய்ச்சி விடுறாங்க. நீ வேறு மானத்தை வாங்காதமா அப்படின்ட்டு ஜிமின் மேலே ஏறும் போதும் உங்களை பார்த்துட்டு ஏறான், இறங்கும் போதும் உங்களே பார்க்குறான், இங்கிட்டு போகும்போது அங்கிட்டு போகும்போதுன்னு. நீங்களும் இவர் ஏன் இப்படி குட்டி போட்ட போன மாதிரி இந்த ஏரியாவே சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. கூட இருக்கிற எல்லாம் உங்களை கலாய்ச்சிட்ருக்காங்க. ஒரு வேலையாக நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களை ரூமுக்கு அமுச்சு விட்றாங்க. நீங்கள் பயந்து பொறுமையாக அப்படியே ஏறி ரூமுக்கு போகிறீங்க. போனது ஜிமினோ பாஞ்ச மாடு கம்பளம் வெய்கிற மாதிரி டக்குன்னு உங்களை வந்து பாஞ்சு ஹக் பண்ணுவீங்க. அவன் பயந்தே போயிருங்க. பாவா அப்படின்னு. எதே அப்படிங்க, பாவான்னு சொன்னேன் அப்படிங்கிறீங்க. என்னடி பாவாங்கிற அப்படின்னு. ஆமாம், எங்கள் அம்மாலாம் எங்கள் அப்பாவை அப்படி தான் சொல்லுவாங்க பாவான்னு, இப்போ நானும் அப்படி தானே சொல்லணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ அப்போ நீ தமிழ் கன்னட பாவா, నువ్వు కన్నడ మాట్లాడితేనేనా அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம், இப்போது வேறு தான் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படி. அது காது பாவா அப்படின்னு சொல்லி கன்னத்தை பிடிச்சி கிள்றீங்க. அது காது இல்லடி கண்ணம் அப்படின்னு சொல்கிறான். அது இல்லை பாவா, கன்னடரா லேதா பாவா, ரொம்ப முக்கியம் கன்னடமோ தெலுங்கோ, நீ வேறு என் எமர்ஜென்சியை புரிஞ்சுக்கோ அப்படி சரி உங்களோட சாரியை பிடிச்சிருக்கிறான். அதை அப்படியே பிஞ்சே போய் அவன் கையில் வந்தது. நீங்கள் அப்படியே மாறிக்கிறீங்க. சாரி எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குன்னு உனக்கே புரியுதுல, நீயே இதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம், நீ வேறு வளவலன்னு பேசிட்டு. இல்லை பாவா, இப்போது நம்ம ஒருத்தரை பற்றி ஒருத்தர், ஆமாம் இப்போ நம்ம 2 பேரும் பட்டிமன்றம் வைக்கிற நேரம் பாரு, மனசு அவசரம் புரியாமல் அப்படி சொல்லி உங்களை பிடிச்சி அப்படியே பெட்டில் தள்ளி உங்களோட அப்படியே ப்ளவுஸ் ஆல்சோ திட்டத்தட்ட கிழிச்சு எடுத்துட்றான். நீங்கள் அப்படியே மாறிக்கிறீங்க. பொறுமை பாவா, இருக்கிறதெல்லாம் கிழிச்சு போட்டால் எப்படி?
பொறுமையே இல்லையேடி, உன்னை பார்த்ததுலேருந்து என்னால் முடியலடி கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க லிப்பை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பாவா அப்படின்னு அப்படியே வார்த்தை கூட வராமல் நீங்கள் அப்படியே வாய முடிக்கிறீங்க. சரிண்ணா நீங்களும் அவனுக்கு அப்படியே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்படி 2 பேரும் கிஸ்ஸு லாங்காக போகுது. அடுத்த லவ் மேக்கிங் 2 பேரும் அப்படியே அந்த நைட்டை ஸ்கிப் பண்ணுறீங்க. இப்படியே உங்களோட ஹாப்பி நைட்டாக முடியுது. மார்னிங் அப்படியே பார்க்குறீங்க, ஜிமன் ஒரு பக்கம் திரும்பி தூங்கிட்டுருக்கான். நீங்கள் அவன் பக்கத்தில் தான் படுத்துட்ருக்கீங்க. பட் அப்படியே 2 பேரும் ட்ரெஸ் இல்லாமல் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. சே, இந்த பாவா இருக்காரே ஏன் இப்படி காய்ச்சி பிடிச்சவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மக்கிட்ட தானே இப்படி நடந்துக்கிறாரு, நம்ம மேலே அம்பிட்டு ஆசை போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. அப்போ ஜிமன் அழுந்து உட்காந்துருக்கான். உங்களை தான் பார்க்குறான். ஏய், யாரை கேட்டு நீ போய் குளிச்சா அப்படின்னு. குளிக்கிறதுக்கு யாரை கேட்கணும் பாவா அப்படின்னு. என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்களை தூக்கி பெட்டில் போகிறான். பாவா விடுங்க, யாராவது பார்த்துட போகிறாங்க. ஆமாடி, நம்ம பெட்ரூம்குள்ளே வந்து இங்கே யாரும் பார்க்க போகிறாங்க. இல்லை பாவா, அத்தம்மா தேடுவாங்க, நேரம் ஆச்சு, நகருங்க பாவா அப்படின்னு பிடிச்சி தள்ளிவிட்டு ஓடிடுங்க. எஸ்கேப் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். நீங்களும் கீழே உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் உங்களே பார்த்துட்டு வரான். எஸ்கேப் ஆகிட்டால அப்படின்னு அவங்களுக்கு ஷை ஆகுது. பாவா அத்தம்மா மாமாலாம் இருக்காங்கன்னு கண்ணாலே காமிச்சிட்டு 2 பேரும் கண்ணாலே பேசிக்கிறீங்க. இதை பார்த்தும் அவங்க அத்தை மாமாலாம் கண்டுக்காத பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் உரசிக்கிட்டு வந்து உட்காடுறான் ஜிமின். நீங்களும் ஏன் அங்கெல்லாம் இடம் இல்லையா, இப்படி தான் வந்து பக்கத்தில் உட்காரணுமா பாவா அப்படின்னு. ஏன்டி என் பொன்னாடி பக்கத்தில் உட்காரத்து கூட நான் அடுத்தவங்க கிட்ட பர்மிஷன் கேட்கணும், இல்லை யார் இருக்கான்னு பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது அவனோட அத்தை பொண்ணு அங்கே வரா. அவளை பார்த்ததும் உங்களுக்கு யார் அப்படின்னு தெரில. ஃபஸ்ட்டு அவன் வந்துட்டு ஏய் ஜெனி அப்படின்னு சொல்லும் போது அத்தை பொண்ணு 2 பேரும் தான் வராங்க. அவன் அத்தையோ உங்களை அப்படியே ஏறு மரம் முறைக்கிறாங்க. இந்தம்மா ஏன் நம்மளை இப்படி முறைக்குதுன்னு நீங்கள் திருத்துன்னு முழிக்கும் போது, இது என்னோடய அத்தை, இது அவங்க பொண்ணு ஜெனி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறான். ஓ, அத்தை பொண்ணா, அதான் நம்மளை பார்த்து இப்படி முறைக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி நமக்கு என்ன, ஜிமின் கீழே வந்து ரொம்ப நேரம் ஆனால காஃபி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு ஜிமினுக்கு காஃபி கொண்டு போய் கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க அத்தை பொண்ணெல்லாம் வந்திருக்கனால அவங்களுக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வெளியே வந்தால் ஜிமின் இங்கே காணோம், எங்கே போனார் இவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே உங்கள் மாமா அவன் ரூமில் தாம்மா இருப்பான், போய் பாரு அப்படின்னு சொல்லும். சரின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கு காஃபியை கொண்டு போய் நீட்டுறீங்க. அவங்களும் உங்களை ஏகத்துக்கும் மறைச்சிட்டு அந்த காஃபி எடுத்துக்கிறாங்க. என்ன இது, எல்லாரும் வித்தியாசமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் சரி அவர் போய் ரூமில் கொடுப்போம், இந்த பொண்ணு எங்கே போனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே மேலே ரூமில் வந்து பார்த்தா அந்த பொண்ணும் அப்படியே ஜிமினை ஹக் பண்ணியிருக்கிறா. ஒரு நிமிஷம் உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஏய், இங்கே 2 பேரும் என்னடா பண்ணுறீங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ அவள் ஜிமினை, ஏய் இந்த பாரு, அதெல்லாம் சின்ன வயசில் எனக்கும் தெரியும், நான் ஏதோ 6th 7th படிக்கும் போது உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறதுல அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அதனால தான் நம்ம வந்துட்டு வேணான்னு சொல்லி முடிவெடுத்தாச்சு. இப்போ என்ன புதுசாக எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ நீயும் கல்யாணம் பண்ணிக்கோ, புரிஞ்சுக்கோ ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். உங்களுக்கும் இதை கேட்கும் போது கடுப்பாவது. நீங்கள் நாக் பண்ணுறீங்க, சவுண்டு கேட்டு ஜிமின் திரும்பி பார்க்குறான். நீங்கள் காஃபியை பின்னிட்டுறீங்க, அந்த பொண்ணும் எடுக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு கீழே ஓடிடுறா. இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மின் காஃபி எடுக்க வரான். நீங்கள் பிளேட்டை நாத்துறீங்க. எனக்கு காஃபி அப்படின்னு. முதல்ல போய் குளிங்க அப்படின்னு சொல்லிங்க. எது, ஆமாம் பாவா, போய் குளிச்சுட்டு வந்துடுங்க ஒழுங்கா அப்படின்னு. குளிக்கணுமா, ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கிறக்கமாக பார்த்துட்டு ஹக் பண்ணலான்னு வரான். நீங்கள் அப்படியே அவனை பிடிச்சி தள்ளி அவள் டச் பண்ண இடத்தெல்லாம் என்னை அப்படியே வந்து டச் பண்ணிங்க, அவளை தான் கொன்றும் பார்த்துக்கோங்க. இவ எப்போ வந்தா, அப்போ முன்னாடிலேருந்து இங்கே தான் நிற்கிறாளோ அப்படின்னு சொல்லி ஜிமின் பயந்துட்டு, நானாடி அவளை கட்டி பிடிச்சேன், அவள் தாண்டி. யார் கட்டி பிடிச்சா என்ன, கட்டி பிடிச்சது தான், அவள் கட்டி பிடிச்சா. ஃபஸ்ட்டு அந்த டிஷர்ட்டை கழட்டுங்க, போங்க போய் குளிங்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. சரி போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். நீங்கள் அதுக்குள்ளே அந்த காஃபியை திருப்பி கீழே கொண்டாந்து அங்கே வச்சுட்டு அப்படியே முறைச்சிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் குளிச்சுட்டு கீழே எங்கே ஆளை காணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு கீழே தான் வரான். நீங்கள் கடுப்பில் நின்றுட்டுருங்க. ஐயோ, செம்ம காண்டில் இருப்பா போலியே அப்படின்னு. எனக்கு காஃபி அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ தானடா கொடுத்து விட்டேன், அது நான் குளிச்சுட்டு இருந்தேன், அவள் திருப்பி கொண்டான்ட்டா, இது குளிச்சி அப்படின்னு. இவங்க வேறு கேள்வி மேலே கேட்காமா, ஒரு காஃபி கேட்டது குத்தமா அப்படிங்கிறான். அப்புறம் நீங்களே அதை திரும்ப சூடு பண்ணி கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்குறீங்க. இப்போ கோவம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான் காதுகிட்ட. நீங்களும் அப்படின்னு மறைச்சிடுங்க. இல்லாட்டி ஓவராக மறைக்கிற அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வரா. நீங்கள் எழுந்து போயிடுங்க.
அநியாயத்துக்கு பண்ணுறாளே நம்ம மாற்றலாம் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி ஜிம்மின் முழிச்சிட்டு இருக்கான். நீங்களோ உங்கள் ரூமுக்கு விடுவிடுன்னு போய் நீங்கள் நேற்று கொண்டு வந்து உங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் அடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் எடுத்து வச்சு அடுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிம்மின் காஃபி குடிச்சு வச்சுட்டு கடன் மேலே தான் வரான். வந்ததும் உங்களை பின்னாடிலேருந்து அப்படியே ஹக் பண்ணுறான். நீங்களா கையெடுங்க அப்படின்னு சொல்லி அதான் சொன்னேன்னு குளிச்சுட்டேன் இல்லடி மறுபடியும் நடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு மறைச்சிருக்கீங்க. அவள் எதுக்கு உங்களை கட்டிப்பிடிச்சா அப்படின்னு. நீ தான் எல்லாத்தையும் பார்த்தல அப்புறம் திரும்பவும் கேட்குற. அவள் கட்டி பிடிக்கும் போது நீங்கள் அப்படியே அப்படியே நிற்கலாம். நானே எதிர்பார்க்கலடி அதான் அடுத்த நிமிஷமே அவளை தள்ளி விட்டல கிழிச்சிங்க. அம்மா என்னமோ உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அது சின்ன வயசுலடி சின்ன வயசில் எனக்கு அவளை பிடிக்கும். அவள் என்னை பிடிச்சிருக்குமாமான்னு சொல்லி வந்து எனக்கு கூட நின்னா நானும் சரி பிடிச்சிருக்க அத்தை பொண்ணு தானே அப்படின்னு எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன். அவரோ இப்போ நீ சின்ன பையன்டா படி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தா அப்பாவுக்கு அவளை கல்யாணம் பண்ணுறதுலாம் இஷ்டம் இல்லை. அதனால் நானும் கல்யாணம் பண்ணேன் அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லைடி. வேறு ஒன்றும் இல்லையா? ஆமாடி நிஜம்மா. ஆமாம் சரி பாவா நான் நம்புகிறேன் பாவா. நம்புகிறல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை இழுத்துட்டா பெட்டில் விழுகிறான். நீங்களும் பாவா நான் இதெல்லாம் எடுத்து வைக்கணும் அதெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எல்லாத்தையும் தள்ளி விட்டுடுறான். நீங்கள் பாவா அப்படின்னு கத்திட்டே இருக்கீங்க. அவ்வளோதான் எங்கே அவ்வளோதான் திரும்பவும் உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் பாவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களாலையும் ஜிம்மனை அவாய்ட் பண்ண முடியல. மறுபடியும் லவ் மேக்கிங் நடக்குது. லவ் மேக்கிங் முடிச்சுட்டு நீங்கள் மறைச்சிட்டே இருக்கீங்க. என்ன வேணான்னு வாய் தான் சொல்லுது மற்றபடி அப்படின்னு சொல்லி பார்க்கவும் உங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. போபாவா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஓடிடுறீங்க மறுபடியும் ரெஸ்ட் ரூம்குள்ளே. அப்புறம் நீங்கள் வெளியில் வந்ததும் மறுபடியும் உங்களை இழுத்துட்டு ஜிமின் அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறானே. பாவா நான் குளிச்சுட்டேன் வீடு பாவா அப்படின்னு கத்துறீங்க. எங்கே கத்துறதெல்லாம் காதலே வாங்காமல் திருப்பி உள்ளே எடுத்துகிட்டு போய் அவருக்கு முன்னாடி வச்சுறான். பரவாயில்லடி இன்னொரு டைம் நீ நானும் சேர்ந்தே குளிக்கலாம் அப்படின்னு. பாவா லூஸு தான் பாவா நீ அப்படின்னு. ஆமாடி உன்னை பார்த்ததுலேருந்து அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள வாலில் அப்படியே உங்களை பின் பண்ணி அப்படியே அவங்க கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே 2 பேரும் ஒரு வழியாக குளிச்சு பாவா தள்ளு பாவா போதும் அப்படின்னு தள்ளி விட்டு வெளியே வரீங்க. அந்த அளவுக்கு போட்டு படுத்தி எடுக்கிறான். நீங்களோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே குடுன்னு வந்துடுங்க. மேலே இருந்தால் அந்த பாவா சும்மாவே இருக்க மாட்டார் அப்படின்னு. அவனும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எங்கே அதுக்குள்ளே ஓடிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வரான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்களும் அவன் அப்பா சரி ஜிமின் நீ வந்துட்டு ஹனிமூன் போய்ட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. நானும் அதை யோசிச்சேன் தான் டேட் கொஞ்சம் ஆஃபீஸில் ஒர்க்கெல்லாம் இருக்கே நான் கூட 1 வீக் தான் லீவ் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எது நீ ஜாப் போறியா? ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவே தெரியல அவருக்கு அப்படின்னு இப்போ தான் பார்க்குறீங்க. அவன் தான் எதுவும் உங்களை பற்றி தெரியாமல் தானே கல்யாணம் பண்ணிப்பான். ஸோ சரி ஓகே வேலைக்கு போகிறது இப்போ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் விட்டுறான். 1 வீக்கா இன்னும் ஒரு 1 வீக் சேர்த்தே லீவ் போடுமா ஹனிமூன் போயிட்டு வாங்க ஒரு 10 நாள் அப்படின்னு. இல்லை டேட் எனக்கும் ஒர்க் இருக்குது அவளுக்கும் இருக்குங்கிறா. ஸோ நாங்கள் ஒரு 5 days இல்லை 4 days போகிற மாதிரி பார்த்துட்டு வரோம். நெக்ஸ்ட் டைம் நல்லா லீவ் கிடைக்கும் போது திரும்ப வேணால் நாங்கள் ஏதாவது ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறான். சரி உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி அவரும் விட்டுறாரு. ஜிமினுக்கோ சரிடி நம்ம நாளைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் காதுகிட்ட கிஸ்கிஸ்ன்னு சொல்கிறான். நீங்களும் அப்படியே ஷையாகிறீங்க. எங்கே போகணுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்களே சொல்லுங்கள் பாவா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லிடி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு யோசிச்சு நீங்கள் ஒரு இடம் சொல்கிறீங்க. ஓகே இன்றைக்கி டிக்கெட் போட சொல்கிறேன் நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிஏ கிட்டே சொல்லி டிக்கெட்லாம் ரிசர்வ் பண்ணிடுறான். நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து ஹனிமூன் போகிறதுக்கு எல்லாம் பேக்கேஜ் பண்ணிட்டு நம்ம வேணால் வந்து வெளியில் போய் எதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை இருக்கிறதே போதும் 4 days தானே அப்படிங்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எதை வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவனு விட்டுறான். இப்படியே 2 பேரும் நீங்கள் சொன்ன இடத்துக்கு தான் ஹனிமூன் போகிறீங்க. அங்கே ரூம் கூட ஆல்ரெடி புக்குடு. ஸோ அந்த ரூமுக்கு தான் போகிறீங்க. போனதும் பார்த்தா செம்மையாக இருக்கு. எங்கேருந்து பார்க்கும்போது வியூ நல்லா இருக்குல்ல அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜிமின். அப்போது நீங்கள் அப்படியே அங்கே உள்ள ஃபால்ஸை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ரூம்லேருந்து பார்த்தா ஃபால்ஸ் தெரிகிற அளவுக்கு அந்த ஹோட்டல் அந்த ரூம் இருக்குது. ஸோ நைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அப்படியே பின்னாடிலேருந்து உங்களை ஜிமின் ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு என்ன வந்ததும் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாடி இதுக்கு தானே வந்தோம் ஹனிமூனு அப்படின்னு சொல்லி உங்களை மறுபடியும் தூக்கிட்டு போய் கட்டில் பாவா வந்ததுமே வா அப்படிங்கிறீங்க. இதுக்கு தானே பேபி வந்தோம் அப்படின்னு. இதுக்கு நம்ம ஊர்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை பேபி நம்ம நாளைக்கு வெளியில் ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் இப்போது அப்படின்னு சொல்லிவிட்டு
உங்களோட லவ் மேக்கிங் பண்ணுறான். நீங்களும் அப்படியே அவனோட ஜாலியாக இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே 2 பேரும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறீங்க. அப்போ ஜிமினும், எங்கே பேபி கிளம்பிட்டா இவ்வளோ காலையிலேயே? நான் தான் சொல்லிக்கல என்னை கேட்காம நீ குளிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு. பாவா வந்தது வெளியில் போய் சுற்றி பார்க்க, நீ என்ன பாவா நம்ம என்ன டூராக வந்திருக்கோம், ஹனிமூன்ட்ரி, இங்கே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்களை தூக்கிட்டு பாவா அதெல்லாம் முடியாது, எனக்கு வெளியே போயே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறீங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னா அவனும் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்கள அங்கே ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்டுட்டு 2 பேரும் வெளியில் உள்ள சுற்றி பார்க்குற இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறான். அந்த ஃபால்ஸுக்கெலாம் போய் செம்ம ஜாலியாக இருக்க 2 பேரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டே வரீங்க. அப்போது அவனுக்கு கால் வருது, அட்டன் பண்ணுறான். பார்த்தா அவங்க அப்பா தான். என்னப்பா போனடா செட் ஆகிடுச்சா, நல்லா சுற்றி பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம், நல்லா இருக்கீங்களான்னு சும்மா பொதுவாக தான் விசாரிக்கிறாரு. அவனும் சுற்றி பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களவே ஒரு மாதிரி பார்த்துட்டு சுற்றி பார்க்குறான். நீங்கள் கண்ணாலே மிரட்டுறீங்க. அவனும் சிரிச்சிட்டு இந்தா உங்கள் மருமக பக்கத்தில் தான் இருக்கா பேசுங்கன்னு கொடுத்தாரான். நீங்களும் பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு ஜிமினை அடிக்கிறீங்க. ஏண்டி என்ன அடிக்கிறாரு? என்ன பாவா டபுள் மீனிங்கில் பேசுகிறீங்க, சுற்றி பார்த்தீங்களான்னு அவங்க கேட்டால் நீங்கள் என்ன சுற்றி பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அதானடி உண்மை, நான் என்ன இங்கே சுற்றி பார்க்க வந்தேன், நான் அப்படி சொல்லி உங்களே சுற்றி வரேன். நீங்கள் சிரிச்சிட்டு பாவா ரூமில் போய் பார்த்துக்கலாம், ஏன் பாவா இப்படி பண்ணுறீங்க நடு ரோட்டில் அப்படின்னு. சரி பேபி ரொம்ப வைக்கப்படாதடி, கண்ணமெல்லாம் செவக்குது என் பேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வரோம். சிரிச்சிட்டே அப்படியே ரூமுக்கு போயிடுங்க. போனதோ ஜிமின் சும்மா இருப்பானா அப்படியே உங்களோட சாரியை பிடிச்சி உருவி தூக்கி போட்டுறான். பாவா அப்படின்னு நிற்கிறீங்க. முடியலடி ஐ காண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ப்ளவுஸ் அப்படியே ரிமூவ் பண்ணி போடுறான். நீங்களும் அப்படியே பாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜிமன் உங்கள் இன்னர்ஸ் ஆல்சோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை ஒவ்வொரு இடமா அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்களும் அப்படியே சினிக்கிட்டே இருக்கீங்க. பாவா பாவா அப்படின்னு உங்கள் கால் 2 உரசுற அந்த கொலுசு சத்தம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே எடுத்து பாதத்தில் கிஸ் பண்ணுறான். பாவா அப்படின்னு காலை இழுத்துக்கிறீங்க. அப்படியே உங்கள் காலை வெறிச்சு உங்கள் அண்ணர் அப்படியே ரிக் பண்ணிவிட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணுறான். பாவா அப்படின்னு நீங்கள் இன்னும் மோன் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. அப்படியே 2 பேரும் லவ் மேக்கிங் பண்ணுறீங்க. லவ் மேக்கிங் முடிச்சதும் அப்படியே டயர்டில் நீங்கள் படுத்துருக்கீங்க. ஜிமின் உங்களை ஹக் பண்ண மாதிரி 2 பேருமே கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிடுங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முழிச்சு பார்க்குறீங்க. ஜிமின் அப்படிக்கிறத பார்த்துட்டு ஜிமினை அடிச்சு எழுந்துருங்க பாவா அப்படின்னு. என்னடி 1 மோர் போகலாமா அப்படின்னு. பாவா பசிக்குது. சரிடி அதுக்கு ஃபஸ்ட்டு போய் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, வந்துட்டு எனக்கு ஃபுட்டு வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறீங்க. நீ போய் ஃபஸ்ட்டு குளி பேபி, இல்லை வா 2 பேர் சேர்ந்தே குளிக்கலான்னு கூப்பிட்றான். போங்க பாவா அப்படின்னு சொல்லி விரட்டி விடுங்க. சரி பசியில் இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு பாவன்னு அவன் போய் ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். சரி நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வான்னு அதுக்குள்ளே அவனுக்கு ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வாங்கி வைக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் குளிக்க ஓடிடுறீங்க. கரெக்டாக நீங்கள் குளிச்சுட்டு வெளியே வரும்போது எங்கே பார்த்தா ஜிமின் பெட்டில் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அதை பார்த்ததும் உங்களுக்கு அடுத்த ஷாக்கு. என்னோடது கல்யாணம் ஆன மறுநாளே ஒருத்தி வந்து கட்டி பிடிச்சிருந்தேன்னா கேட்டதுக்கு அத்தை பொண்ணுன்னு சொன்னான். இப்போ யார் இவ கையை பிடிச்சிட்டு பெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் அப்படியே வந்து செம்ம காணில் முறைச்சிக்கிட்டு நிற்கிறீங்க. இப்போ ஜிமின் அப்போ தான் அப்படியே உங்களை திரும்பி பார்த்துட்டு ஹீரா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டதும் நீங்கள் இன்னும் முறைச்சிட்டு தான் நிற்கிறீங்க. அந்த பொண்ணும் உங்களை பார்த்து தயங்கிட்டு நிற்கிது. இவ பேர் லூனா, அதுக்கு என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இவ என்னோடய ஸ்கூலில் என் கூட படித்தவ. ஓ நாங்கள் +2 படிக்கும் போது லவ் பண்ணோம். லவ்வா அப்படின்னு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வீட்டில் ஒத்துக்கல. ஸோ 2 பேருக்குமே அதுவும் இல்லாமல் சின்ன வயசு படிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டோம். அதுக்கு இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இல்லை இவங்க தான் ஒர்க் பண்ணுறா, இன்னும் மேரேஜ் ஆகலையா, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். ஓ சும்மா பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஜிமினை மறைக்க. ஐயோ இவ வேறு முறைக்கிறாளே அப்படி சொல்லிட்டு சரி அந்த பொண்ணு வாயை திறக்கல. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அங்கேருந்து வெளியே போயிடுது. நீங்கள் அந்த பொண்ணு போனதும் அடித்து கதவை சாத்திட்டு ஜிமினா அப்படி மறைக்கிறீங்க. ஜிமின் இப்போ இதுக்கு இவ பத்திரக்காளி மாதிரியே நம்மள மறைக்கிறா. இங்கே பாரு ஹீரா, நீ தப்பாக புரிஞ்சிடுவ. அந்த பொண்ணு அப்படிங்க. பாவா நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன், ஏன் பாவா இப்படி பண்ணுற?
நான் என்னடி பண்ணேன்? யார் பாவா எவ்வளோ வரா எவ்வளோ பேசுகிறா, நான் என்ன பாவா பாவம் பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் இருக்குது அழுகுறீங்க? இரா அழுகாதடி, அதெல்லாம் எங்களுக்குள்ள ஒன்றும் தப்பாலாம் இல்லைடி. அவள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தனால சும்மா தாண்டி பேசிகிட்டு இருந்தேன். சும்மா பேச என்ன பாவா இருக்குது? உன்னோட ஸ்கூல் படிக்கும்போது லவ்வர் இல்லையாவ, அந்த கர்ட்டசியா உனக்கு? அதெல்லாம் எந்த மண்ணாங்கட்டியும் இல்லை. இவ வேறு இப்போ இவளை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது? இங்கே பார் பேபி, ஃபஸ்ட்டு இப்படி வந்து உட்கார் அப்படின்னு உட்கார வைக்க போகிறான். சி, எவ்வளோ உட்காந்ததில்ல நான் உட்கார்ந்தம்மா அப்படிங்கிறீங்க. ஐயோ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் பேபி, உடனே கூப்பிட்டு நான் இதெல்லாம் மாற்ற சார் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஜிமின் கால் பண்ணி, நீங்களும் அதுக்குள்ளே பால்கனி சைடு போய் நின்று அழுதுட்ருக்கீங்க. ஜிமின் கால் பண்ணி அங்கே உள்ளவங்களை கூப்பிட்டு இங்கே உள்ள பெட் கவர்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவங்க வேறு கொண்டு வந்து புதுசாக மாற்றி கொடுத்துட்டு பழசை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே பால்கனியில் நின்று அழுதுகிட்டே இருக்கீங்க. ஃபேஸ்லாம் ரெட் ஆகுது. ஐயோ அழுகிறாளே, இப்போ எப்படி இவ்வளோ சமாதானப்படுத்துறது? உங்கள் பின்னாடியே வந்து ஜிமின் உங்களை தொடாதீங்க பாவா அப்படின்னு கத்துறீங்க. இங்கே பாருடி, நீ தேவையில்லாமல் சந்தேகப்படுற. நான் எதுவும் பண்ணலாதான் சொல்லலை. எதுக்கு பாவா அவளை ரூம்குள்ளலாம் விட்டு பேசிகிட்டு இருக்கீங்க? லவ் பண்ணிங்கன்னா அதான் முடிஞ்சு போச்சுல. ஸ்கூல் டேஸில் உள்ளது இப்போ வரைக்குமா? அதெல்லாம் இல்லை, நான் இன்றைக்கி தான் அவளை பார்த்தேனே. பாவம் கஷ்டப்படுறா போலக்கு, அதான் இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. அப்போ கல்யாணம் ஆகலைன்னா நீங்களே கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? ஹீரோ என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அப்புறம் ஏன் பாவா அப்படின்னு. இங்கே பாருமா, உனக்கு புரியல. நான் இனிமேல் அவளை பார்க்கல போதுமா? நான் அவகிட்ட பேசல மாட்டேன். இப்படி சந்தேகப்படாதடி. நான் எந்த தப்பான இதுலேயும் அவகிட்ட பேசலடி. சும்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன்னு தான். நீ பேசினதா தப்பு இல்லை பாவா. பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்க. இப்போ ஒரு பொண்டாட்டியா எனக்கு அப்படி இருக்கும். நான் யார் கூட அது இப்படி நின்று பேசினா நீ சும்மா இருப்பியா பாவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஐயோ புரியுது அப்படி சொல்லிட்டு, சரி இனிமேல் இது மாதிரி நடக்காது, தப்பு தான், என் மேலே தப்பு தான், சாரி அப்படி சொல்லி உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க பார்க்குறான். நீங்கள் அழுது மூஞ்செல்லாம் செவந்து அப்படியே பார்க்கறதுக்கே செம்ம க்யூட்டாக வேற இருக்கீங்க. ஜிமினாலும் முடியல. ஆனாலும் அழுதும் கூட நீ தாண்டி என்னை டெம்ப்ட் பண்ணுற அப்படி சொல்லிட்டா உங்கள் ஹிப்பை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு பாவா அப்படிங்கிறீங்க. அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். தள்ளுறீங்க முடியல. அப்படியே கிஸ் பண்ணிட்டு உங்களை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பெட்டில் போட்டு உங்கள் மேலே அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் பாவா பசிக்குது அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லி ஃபுட்டை எடுத்து 2 பேரும் சாப்பிட்றீங்க. இப்போ கூட நீங்கள் கொஞ்சம் முறைச்சிட்டு தான் இருக்கீங்க. அதான் சாரி சொல்லிட்டால, இனிமேல் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா, இன்னும் ஏன்டே முறைச்சிட்ருக்க அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் என்கிட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லிக்கலாம். அன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டில் இதெல்லாம் பேசலான்னு தான் நினச்சேன். நீங்கள் எதையுமே பேசாமல் காஞ்ச மாடு எதிரோ மேயிற மாதிரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினோ ஐயோ மானத்தை வாங்குறாளே அப்படிங்கிற மாதிரி. இல்லை பேபி, அது என்னமோ தெரியலடி, நான் இத்தனை பேர் தான் லவ் பண்ணாலும் நீ தாண்டி என் ஒய்ஃபு. உன்னை மட்டும் தாண்டி நான் ஃபிசிக்கலாக நான் மூவ் பண்ணியிருக்கேன். வேறு யாரோடையும் அந்த மாதிரிலாம் இருந்தது இல்லடி. புரிஞ்சுக்கோடி ப்ளீஸ்டி அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ஊருக்கு போகலாம் அப்படிங்கிறீங்க. நாளைக்கு தானடி ஊருக்கு போகிறதா சொல்லுவோம், இன்றைக்கே ஏண்டி? எனக்கு மூடு சரியில்லை, நம்ம ஊருக்கே போகலாம் அப்படிங்கிறீங்க. சுத்தம் அப்படி சொல்லிட்டு சரி நம்ம நாளைக்கு போயிடலாம், கிளம்பிடலாம், ஃபீல் பண்ணாத அப்படி சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு நீங்கள் ஜிமினை தொடவே விடலை. ஜிமினும் அவனுங்களை டச் பண்ணாமல் அவனுக்கு தூக்கமே இல்லை. ப்ளீஸ் ஹீரா அப்படின்னு மெதுவாக வந்து சொல்கிறான். பாவா அப்படி சொல்லி திரும்பி படுத்துக்கிறீங்க. ஐயோ செம கோவத்தில் இருக்கா போலையே அப்படி சொல்லிட்டு ஜிமின் இருக்கான். பட் இங்கே உங்களுக்கோ அவரை தொடாதன்னு சொல்லிட்டோம், நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குதே. இப்போது இவர் காஜு பிடிச்சவரா இல்லை நம்மளா? நம்மளை நல்லா இவர் போட்டு இப்படி ஆக்கி வச்சுருக்காரு, இவரையே தான் தேடுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிமின் பக்கம் நீங்கள் திரும்பி ஜிமினும் பேசாமல் உங்களை பார்த்தா தான் அந்த மாதிரிலாம் தோணுதுன்னு திரும்பி படுத்துட்ருக்கான். போய் மெதுவா பாவா அப்படின்னு நோண்டுறீங்க. ஜிமினோ என்னாச்சு, என்ன வேணும் பேபிமா அப்படின்னு திரும்புகிறான். நீங்கள் திரும்பின செகண்ட் அப்படியே ஜிமினை லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜிமினுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருக்கு. ஏன்னா அவளே வந்து கிஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி உங்களே பார்க்குறான். பாவா என்னாலையும் உன்னை தள்ளி வைக்க முடியல பாவா அப்படின்னு சரிங்க. அப்புறம் சாரிடி, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சரி பாவா, இந்த மாதிரி இனிமேல் யார்ட்டையும் எனக்கு தெரியாமல் பண்ணாத பாவா, பேசாத பாவா, என்னால் தாங்க முடியல பாவா அப்படிங்கிற. சரி அப்படி சொல்லி அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணி அப்படியே லவ் மேக்கிங் நடக்குது. அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஊருக்கு போகணுமாடி அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். போகலாம் பாவா அப்படின்னு சொல்லிடுங்க. சரி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி உங்களையும் கூட்டிகிட்டு கிளம்புறான். கிளம்பும் போது அந்த பொண்ணை பார்க்குறான். இருந்தாலும் பேசல.
சும்மா ஒரு கர்ட்டசிக்கு மட்டும் விசாரிச்சுட்டு சரி போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிவிட்டு இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பிடுறான். நீங்கள் எதுவுமே வாய் திறக்கல, சும்மாவே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்படியே 2 பேரும் கிளம்பி ஊருக்கும் வந்துடுறீங்க. வந்ததுமே நீங்கள் அவங்க அத்தை கூட பேசிகிட்டு இருக்கீங்க, போனது அதெல்லாம் நடந்தது அங்கே பார்த்ததுன்னு. அப்போது அவங்க அப்பா ஜிமினே ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஜிமின் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாயேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு, அப்படி என்னப்பா ஆச்சு, நாளைக்கு தானே வரேன்னு சொன்னீங்க, முன்னாடியே வந்துட்டீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போதைக்கு எதுவும் இல்லை, ஆனால் இருந்துச்சு அப்படி. என்னடா சொல்கிற அப்படின்னு. ஏன்பா அன்னைக்கு அவள் வந்தா, ஜெனி வந்தாலப்பா, அதான் அன்னைக்கே ஒரு ஆட்டம் ஆடிட்டா. இப்போ யாரா வந்தா, லூனா வந்தாப்பா. எங்கடா வந்தா, அவளுக்கு எப்படா தெரியும்? அப்பா அந்த ஹோட்டலில் தான்ப்பா அவள் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா, எனக்கே தெரிலப்பா, நானே எதார்த்தமாக தான் பண்ணேன், அதுக்கு ஒரு ஆட்டம் ஆடி முடிச்சிட்டாப்பா. என்னடா சொல்கிற, இப்போ உன் மேலே கோவமாக இருக்காளா? அதெல்லாம் இல்லை, அவளுக்கும் என் மேலே அளவுக்கு அதிகமான லவ் இருக்குது, அதனால தான். ஆனாலும் புரிஞ்சிக்காம சில சமயம் லூஸ் மாதிரி கத்துறாப்பா. இதுக்கு தான் நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணலான்னு சொன்னேன். நீங்கள் தான் அவசரப்பட்டுட்டீங்க. இப்போது எனக்கே பயமாக இருக்குப்பா, இவ எந்த நேரம் எப்படி முடிவெடுப்பான்னு. சாதாரணமாக பேசிகிட்டு இருந்ததுக்கும் அவங்களா வந்து என்னை ஹக் பண்ணதுக்குமே இப்படி ஆடுறவ, நாளைக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சா எங்கே என்னை விட்டு போயிடுவாளோன்னு எனக்கே பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிகிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா, நீ யாரோடையும் ஃபிசிக்கலா அப்படின்னு சொல்லி அவரே. அப்பா அதெல்லாம் இல்லை, அப்புறம் ஏன்டா பயப்படுற? இல்லைப்பா, இவளுக்கு இன்னும் என் லைஃப்பில் பெண்கள் இருக்கிறத நினச்சி எதுவும் பயமாக இருக்குப்பா. இனிமே யாரோடையும் நான் பேசக்கூட கூடாதுன்னு தான் நினச்சி கல்யாணம் பண்ணேன். எனக்கு என் ஒய்ஃபை பார்த்ததுக்கப்புறம் அவள் மட்டும்தான் உலகம்னு தோணுச்சு. இப்போ கூட அதான்ப்பா, எனக்கு இவன் மட்டும் போதும், இதுக்கப்புறம் நான் யாரையும் நினைக்க கூட மாட்டேன். ஆனால் நான் முன்னாடி லவ்வுங்கிற பேரில் எல்லோரும் பின்னாடி சுற்றினது இப்போ எனக்கு பாதிக்குமானு பயமாக இருக்குப்பா. அது ரொம்ப பொசிசிவாக இருக்காப்பா அப்படி சொல்லி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் சரியாயிருப்பா, இது கல்யாணம் ஆன புதுசு தானே, அவளுக்கும் தெரியல, அதனால் அப்படி இருக்கா, சின்ன பொண்ணு தானே. சரிப்பா ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு வராங்க. இங்கே நீங்களோ எப்பவும் போல தான் ஜாலியாக இருக்கீங்க, மறுபடியும் வந்தது நீங்கள் பழசாக மறந்துட்டீங்க. உங்களுக்கு எப்போவுமே இது ஒரு பழக்கம், உங்களுக்கு ரொம்ப பொசிசிவ், உங்களுக்கான பொருள் உங்களோடது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் உங்கள் ஹஸ்பண்டை போய் இன்னொருத்தருக்கு யாராக இருந்தாலும் விட்டு கொடுக்க மனசு வராதுல, அந்த இதுதான் கோவம் வருது. ஆனால் அதுக்கப்புறமே அதை மறந்துடுவீங்க. ஜிமின் மேலே அந்த அளவுக்கு உங்களுக்கு லவ். சரி நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களோட லீவெலாம் முடிஞ்சு 2 பேருமே வந்துட்டு ஆஃபீஸ் போகிறதா ரெடியாகிருங்க. இப்போ ஜிமின், நீ ஆஃபீஸ் போயே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஏன்னா இந்த இடைப்பட்ட நாளில் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க எல்லாம் கேட்டிருப்பான். நீங்கள் வந்துட்டு உங்களோட பெஸ்டீஸான ஆரியன் ரயானோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு 2 பேரும் பார்ட்னர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அங்கே தான் நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கும் ஒரு மெயின் நல்ல போஸ்டிங்கில் தான் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் இப்படி திடீர்னு ஜிம்மின்னு சொல்லவும் ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. ஜிம்மின் ஏன் சொல்கிறான்னா அவனோட ஆப்போசிட் கம்பெனி தான் இவங்க. ஸோ வந்துட்டு பிஸ்னஸ் எத்திக் படி நீ என் ஒய்ஃபு அங்கேருந்து எதையாவது எனக்கு திருடிட்டு வந்து தர, உன்னை வச்சு தான் நான் வந்து பிஸ்னஸில் மூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான். பட் நீங்களோ நமக்கு கல்யாணமே இப்போ தான் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடிலேருந்து அங்கே ஒர்க் பண்ணுறேன், அதெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க, நீங்களாம் எதுவும் நினச்சிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கிளம்பி போகிறீங்க. சரிவா நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்க. இல்லை நான் என் ஸ்கூட்டியிலே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க. ஜிமினும் சரி ஃபோர்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுறான். பட் அதே மாதிரி தான் பேச்சு போகுது. ஜிமின் ஆஃபீஸ் வந்ததுலேருந்து அவனோட பிஏ சொல்கிறான், பாஸ் மேடம் அங்கே ஒர்க் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் அரசல் புரசலாக எனக்கு மட்டும் புரியாமையா, அது தெரிஞ்சு தான் நானும் சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சரி மறுபடியும் இன்னொரு வாட்டி அவகிட்ட நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவனும் விட்டுறான். இப்படியே அவன் அங்கே ஒர்க் பண்ணுறதும் நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்டோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதும் அப்படி இருக்கீங்க. அப்போது நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது ஆரியன் ரயான் வந்து என்னடி ரொம்ப சோகமாக இருக்கா அப்படின்னு. இல்லை மச்சான் அது வந்து அப்படின்னு. சரி இங்கே எதுவும் பேச வேணாம், வா நம்ம கொஞ்சம் வெளியில் போகலாமே, நீயும் ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும், நீ இப்படி சேடாக இருக்கதை பார்த்தா எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் எப்போவுமே வந்துட்டு அங்கே ஒரு காஃபி ஷாப்புக்கு போய் உட்காந்து பேசுகிறது பழக்கம், அதே இடத்துக்கு தான் இப்போயும் போகிறீங்க. 3 பேரும் உட்காந்து அங்கே ஜாலியாக பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. நீ ஏன் சோகமாக இருந்த அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் மேரேஜ் நடந்தது இதெல்லாம் சொல்கிறீங்க. பாய்ஸ்னால் பாஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குண்டி, இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவேன், இப்போவும் பின்னாடி தானே இருக்கார், அதோட வீடு இதெல்லாமா ஜிம்மி நம்ம ஆப்போசிட் கம்பெனிலும் அவரை பற்றி எங்களுக்கும் தெரியும், நல்ல பையன்தான், அவரை பற்றி தப்பாக எந்த பிளாக் மார்க்கும் இல்லடி அப்படின்னு 2 பேரும் பாசிட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பொதுவாக நீங்கள் எப்பவும் போல் கலாய்க்கிறதுன்னு ஒருத்தர் கலாய்ச்சி ஜாலியாக சிரிச்சிட்ருக்கீங்க. ஜிமன் அந்த பக்கமாக தான் வீட்டுக்கு போகும்போது அப்படியே நீங்கள் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கதை பார்க்குறான். பார்க்கும்போதே ஜிம்மனுக்கு செம்ம காண்டாகுது.
என் பொண்டாட்டி எப்படி இன்னொருத்தவனுங்க கூட அப்படி சொல்லிட்டு யார் இவனுங்க இவனுங்க கூட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நல்லா ஒத்து பார்க்குறான். இது வந்து ஆரியன் ரேயான், இவ கம்பெனியோட பாஸ் தானே, இவங்க கூட இவ்வளோ சகஜமாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டே ஜிமின் எதுவும் சொல்ல. பட் வீட்டுக்கு வந்துடுறான். கொஞ்சம் உருன்னு தான் இருக்கான். நீங்களும் இவங்கக்கிட்ட பேசினதும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுங்க. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் வீட்டுக்கு வருங்க. வீட்டுக்கு வந்தால் ஜிமின் டிவி பார்த்துட்ருக்கான். என்ன இவர் உருன்னு இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ ஆஃபீஸ் டென்ஷனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து பக்கத்தில் உட்காரிங்க. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்கள மறைச்சிட்டு நகர்ந்து உட்காரா. என்ன பாவா எதுக்கு இப்படி தள்ளி போகிறீங்க, நானே தள்ளி போனாலும் உரசிக்கிட்டு வந்து உட்கார வரை ஏன் இப்படி தள்ளி போகிறீங்கன்னு மறுபடியும் போய் பக்கத்தில் ஏண்டி அவ்வளோ இடம் இருக்கு இங்கே தான் வந்து உட்காரணுமா அப்படின்னு கேட்குறான். ஏன் பாவா இவ்வளோ கோவம், ஓ காலையில் நீங்கள் ஒர்க் போகக்கூடாதுன்னு சொல்லி நான் போனேன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது உன் இஷ்டம், என்னமோ பண்ணு, சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிட்டேன், நீ கேட்காம ஆடினா நான் என்ன பண்ண முடியும். ஓ இவருக்குப்பா அதான் கோவமா, சரி பாவா வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கிறீங்க. போடி இப்போ தானே ஆஃபீஸ்லேருந்து வந்தால் ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகு அப்புறமா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன ரொம்ப ஹாட்டாக இருக்கார். சரி பாவாவுக்கு அங்கே போகிறது பிடிக்கல போல், நம்மளும் அவர் சொல்கிறத கேட்கலாம், பாவம் வரும் அப்படின்னு நீங்களாம் நினச்சிக்கிறீங்க. அப்புறம் சரி ஒரு வேளை நம்ம வேலையை விட்டோம்னா ஹாப்பி ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. பட் அப்பையும் ஜிமின் முறுக்கிட்டே தெரியுறான். ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாவாக்கு நம்ம சாரீ கட்டினா பிடிக்கும்ல அப்படின்னு நீங்கள் கடகடன் மறுபடி போய் சாரீ கட்டிட்டு கீழே ஓடியாருங்க. ஜிமினோ என்ன இப்போ தான் நைட் ட்ரெஸ் இருந்தா திருப்பி இந்த அர்த்தராத்திரிக்கு சாரீ கட்டிட்டு வந்துக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். நீங்களோ அம்மா அத்தை மாமாலாம் எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க ட்ரிப்பு போயிருக்காங்க. எது? ஆமாம், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு தான் அவங்களுக்கு கவலையாக இருந்துச்சு. எனக்கு கல்யாணம் ஆனதும் அவங்க ஊர் சுற்ற கிளம்பிட்டாங்க. ஏன் உன்கிட்ட சொல்லியா? இல்லையே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கால் வருது, அட்டன் பண்ணுறீங்க. அவங்க அத்தை தான். கண்ணா எதுவும் நினச்சிக்காதம்மா, நாங்கள் இந்த ட்ரிப்பு முன்னாடி பிளான் பண்ணல, சடனாக பிளான் பண்ணது தான், அதான் சொல்ல முடியல. நாங்கள் ஜிம்முனுக்கு கல்யாணம் ஆனதும் கொஞ்ச நாள் இந்த மாதிரி ஃப்ரீயாக வரலான்னு நினச்சோம். ஏன்னா அவனை பார்த்தே இத்தனை நாள் நாங்கள் எங்களோட லைஃப்பை வாழாமல் போயிட்டோமோன்னு ஃபீல் ஆச்சுமா, அதான் இப்போது நாங்கள் என்ஜாய் பண்ணலான்னு வந்துட்டோம். இதில் எதுவும் உனக்கு சங்கட்டமா அப்படின்னு கேட்குறாங்க. அட அதெல்லாம் இல்லை அத்தை, நீங்கள் சந்தோஷமாக மாமா கூட சுற்றிடுவாங்க, உங்கள் பையனை நான் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. சரிடாம்மா எனக்கு தெரியும் நீ பார்த்துக்குவேன்னு, அதனால தான் கேட்டேன். சரிம்மா பார்த்துக்கோங்க, ஜாக்கிரதையாக இருங்க, நாங்கள் வரத்துக்கு 1 month ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு பார்க்குறீங்க ஜிமின் உங்களே தான் பார்த்துருக்கான். நீங்கள் ஜிமினை அப்படியே செடியூஸ் பண்ணுற மாதிரி சாரீ 1 fleetல தான் விட்டுருப்பீங்க. ஸோ தூக்கி எல்லாத்தையும் சொருவுறீங்க. அப்படியே இடுப்பு தெரியுது. ஐயோ டெம்ப்ட் பண்ணுறாளே அப்படின்னு செஞ்சுட்டு நிற்கும் போதே நீங்கள் சரி இப்போது நம்ம தான் டின்னர் ரெடி பண்ணணும், நான் போய் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை உரசிக்கிட்டு போகிறீங்க. ஏன் அவ்வளோ இடம் இருக்குது, இப்படி உரசிட்டு தான் போகணுமா, வேணுக்குனே பண்ணுறாடா ஜிமினை, அவகிட்ட மடங்கிறாத அப்படி சொல்லிட்டு அவன் நின்றுட்டுருக்கான். நீங்களும் சிரிச்சிட்டே போய் அங்கே இருக்கிறது என்ன உங்களுக்கு செய்ய தெரியுமோ சிம்பிளாக டின்னர் செஞ்சுட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றீங்க. நீ சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறான். பாவா போதும் ஓவராக பண்ணாதீங்க வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் உட்கார வச்சு 2 பேருக்கும் சாப்பாடு வைக்கிறீங்க. ஜிமின் உங்கள் ஹிப்பையே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் பார்த்து சிரிச்சிட்டே வேணுனே ஜிமின் சாப்பிடாமல் இருக்கும். அவனுக்கு நீங்களே ஃபுட் எடுத்து ஊட்டி விடுறீங்க. ஜிமின் அப்படியே அப்படிங்கிறான். என்ன பாவா இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்போ சாப்பிடுவீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு. அவன் அப்படியே சாப்பிட்டுட்டு அது சாரிடி அப்படி. என்ன நான் உன்னை சந்தேகம்லாம் பண்ணல, ஆனால் அவனுங்க கூட நீ உட்காந்துருந்தது எனக்கு கடுப்பாகுதுடி. இவ்வளோ நேரம் நீங்கள் வேலையை விளையாண்டா மூஞ்சை தூக்கி வச்சுட்ருக்கான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவனே சொல்லுவான், என்ன பாவா சொல்கிற அப்படின்னு. ஈவினிங் யார் அவனுங்க, உன் பாஸ்னா இப்படி தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பியா, அவ்வளோ சகஜமாக பேசுகிற? ஓ நீ ஆரியன்றையான்னு சொல்றியா? அவனுங்க என் பாஸ் தான், ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் ஒன்றா படித்தவங்க. ஸோ பெஸ்டீஸ் நாங்கள் 3 பேரும். அதனால் நாங்கள் இப்படி தான் எப்போவுமே பேசிக்குவோம். அவனுங்க கூட நான் எப்போவுமே அந்த காஃபி ஷாப்பில் போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் மனசு விட்டு ரிலாக்ஸ் ஆயிடுவேன். அதை தான் நீங்கள் பார்த்தீங்க, இதுக்கா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்த பாவா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிங்கிறான். இது தெரியாமல் நாம தான் ஏதோ கற்பனை பண்ணிட்டோம்னு. சரி பாவா சாப்பிடுங்க அப்படின்னு. இதுக்கு மேலே எனக்கு எங்கே சாப்பிட்றது, நீ ஏன் ஊட்டி விட்றி அப்படின்னு வாய் திறக்கிறான். பாவா அப்படின்னு சொல்லிட்டு சரி இவ்வளோ நேரம் இவர் கோவமாக இருக்காருன்னு நினச்சோம், கோவம் தான் இல்லையே அப்படின்னு ஃபுட்டை நீங்களே ஊட்டி விடுறீங்க. ஜிமின் அப்படியே தூக்கி உங்களை மடியில் வச்சுக்கிறான். பாவா அப்படிங்கிறீங்க. நீ ஊட்டுற வேலையை மட்டும் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை சும்மா இருக்குமா அப்படியே அவங்க ஹிப்பில் கோலம் போட ஆரம்பிக்குது. நீங்கள் நெளிஞ்சிக்கிட்டே பாவா அப்படிங்கிறீங்க. என்னடி அப்படிங்கிறான்.
என்ன பாவா சாப்பிடும்போது இப்படிலாம் பண்ணால் எப்படி சாப்பிட ஊட்டுறது? நீ அப்படியே ஊட்டு, நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லையா உன் வாயிலேருந்து கூட நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சீ பாவா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படியே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டே ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சதும் அங்கே உள்ள பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வாஷ் பண்ணி வைக்கிறீங்க. வாஷ் பண்ணி வச்ச நிமிஷம் அப்படியே தூக்கிடுறாங்களே ஜிமின். பாவா அப்படின்னு, வாடி முடியல இவ்வளோ நேரம் இதை போட்டு குடஞ்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி இவங்களை அப்படியே கடன்னு தூக்கிட்டு பெட்டுக்கு போயிடான். உங்களுக்கும் செம அவசரம் தான். நீங்களும் டக்குன்னு அப்படியே ஜிம்மினை ஹக் பண்ணி அவள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டே, அப்பா எங்கள் அப்பா அம்மா அவங்களுக்கு கூட அறிவு இருக்குன்னு நிரூபிச்சிட்டாங்க பாவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாடி பார்த்தியா, நமக்கு ப்ரைவசி கொடுத்து போயிட்டாங்கல்ல, வெளியில் ஊர் சுற்றிட்டு வரட்டும், 1 மாதம் நம்ம ஜாலியாக இங்கே இருக்கலாம், நம்மளால தான் அதிகமாக ஹனிமூனில் என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள லவ் மேக்கிங் பண்ணுறேன். 2 பேரும் இப்படி அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. இப்படியே தான் உங்கள் லைஃப் நல்லா ஜாலியாக தான் இருக்கீங்க. ஜிமினோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே போனால் நல்லா இருக்குமா? நீங்கள் நெக்ஸ்ட் டே உங்களோட ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஜிமின் உங்கள் மேலே காட்டுற பாசம் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஹஸ்பண்ட், இவர் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுக்கணும், பாஸ்டில் ஏதோ தெரியாமல் லவ் பண்ணிட்டாரு விட்டுரும் அப்படின்னு நினைக்கும்போது உங்கள் அத்தை கால் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன அத்தை அப்படின்னு கேட்கும்போது, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா, என் பையனை நீ தப்பாக நினச்சிக்காத, அவன் கொஞ்ச நாளாகவே குழப்பத்தில் இருக்கான், அதுக்கு தான் உனக்கே கால் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பீடிகைலாம் பலமாக இருக்குது, சொல்லுங்கள் அத்தம்மா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவங்களே ஜிமின் இந்த மாதிரி சின்ன வயசில் அவன் 6th படிக்கும்போது ஒரு பொண்ணு, அதான் உனக்கே தெரியும் ஜெனி, அவரோட தங்கச்சி பொண்ணு தான், அவளை கூட்டிகிட்டு லவ் பண்ணுறேன், இவளை தான் கல்யாணம் பண்ணிக்குன்னு சொன்னான். அப்போ அவங்க அப்பாவுக்கோ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்க அவர் தங்கச்சி குணமும் அவருக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொந்தத்துலலாம் கல்யாணம் பண்ணி தரமாட்டேன், வேணாப்பா, இப்போ நீ சின்ன பையன் படிக்கிற வேலையை பாருன்னு அப்போ அதை பிரித்து விட்டுறாருமா. சரி இதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் லூனான்னு ஒரு பொண்ணை 12th படிக்கும் போது லவ் பண்ணாமா, அதுவும் தெரியும். அப்போதைக்கு படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி அப்பையும் அந்த பொண்ணு படித்து முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னார். ஆனால் அதுக்குள்ளே அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆகி அந்த பொண்ணு எங்கே போனானே தெரியல. ஓ அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் அவன் அதை பற்றி நினைக்கலாமா? சரி அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு, அதுக்கு அப்புறமா அப்படின்னு, ஆமாம்மா காலேஜ் படிக்குவான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணாமா. லிஸ்ட்டு பெருசாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் அந்த லவ் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அது அம்மா சொல்கிறேன் இரு. ஃபஸ்ட்டு லவ்வை அவங்க அப்பா பிரித்தாருனா, காலேஜில் லவ்வை அந்த பொண்ணோட அப்பா பிரிச்சுட்டாருமா. அவருக்கு ஜிம்மினுக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைம்மா, அதனால் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லுங்க. இப்போது அந்த பொண்ணு ஜிம்மினோட ஆஃபீஸில் தாம்மா ஒர்க் பண்ணுறா. எதை அப்படிங்கிற. ஆமாம்மா, அவள் ஹஸ்பண்டுக்கு ஏதோ பிரச்சனையா, அதனால் இவன்ட்ட தான் அவள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படியாத்த, சரி சரி அப்படின்னு. அப்புறம் இதானா இன்னும் அப்படி, இன்னும் ஒரு பொண்ணு இருக்கா, இன்னும் ஒன்றா அப்படின்னு முழிக்கிறீங்க. ஆமாம்மா, அவள் பேர் மினி, அவள் ஒரு விடோமா. விடோவா? ஆமாம்மா, கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு இருக்குது அவளுக்கு கூட, அந்த குழந்தைக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்க நினச்சான் இந்த ஈவாக்கு. அப்புறம் காலேஜ் முடித்து அவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டைமில் அந்த பொண்ணு அங்கே ஒர்க் பண்ண சேர்ந்தா. அப்போது கை குழந்தையோட கஷ்டப்படுறாளேன்ட்டு என் பையன் வருத்தப்பட்டு அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். ஆமாம், இவர் பெரிய ஆம்பளை அன்னை தெரசா, இருக்கிற எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுக்க கிளம்பிடுவார், காஜி பிடிச்ச பையன் அப்படின்னு நீங்கள் திட்டிக்கிட்டு, டேய் உனக்கு இருக்குடா மவனே, சரியான ப்ளே பாய் மவனாக இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தையோ, அம்மா என்னாச்சு சத்தத்தையே காணோம். சொல்லுங்க அத்தை, லிஸ்ட்டு முடிஞ்சால் இன்னும் பெருசாக எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைம்மா அவ்வளோதான், இதெல்லாம் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், ஆனால் நாங்கள் தான் நீ என்னாவது நினச்சிக்குவ அவனே சொல்லிட்டுன்னு விட்டோம். ஆனால் அவனும் சொல்கிறமா தல, நீ ஹனிமூன் போன இடத்துல ஒரு பொண்ணை பார்த்துட்டு கூட கொஞ்சம் கோவப்பட்டதா கேள்விப்பட்டேன். ஓ, இப்போ இதனால தான் இந்த விளக்க உரையா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அது ஜிமின் அவங்க அப்பா கிட்டே சொல்லி வருத்தப்பட்டிருப்பான் போல். அப்போ அவன் என்கிட்ட சொன்னார், அதான் நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீன்னா உனக்கு, இப்போ நான் இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அவங்களோ, என்னம்மா அப்படின்னு. ஒன்றும் இல்லை சொல்லுங்க அத்தை அப்படின்னு கேட்குறீங்க. நீ தப்பாக நினைக்காதம்மா, ஜிமின் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் லவ் பண்ணான் தான், இல்லைன்னு சொல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறவன் தான் நினச்சான். ஆனால் விதி ஒருத்தரோடையும் அவனால் சேர முடியல. இப்போ உன்னை தான் உயிராக நினச்சிட்ருக்காம்மா, என் பையனை தப்பாக புரிஞ்சுக்காதம்மா, அதுக்காக தான். சரி அத்தம்மா, எனக்கு எல்லாம் புரியுது அப்படி. சரிம்மா, நாங்கள் வர வரைக்கும் 2 பேரும் சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக இருங்கம்மா.
கொளுத்தி போட்டுட்டு சந்தோஷமாக வேறு இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு சரி அத்தை நான் வைக்கிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கும் இங்கே அவ்வளோதான், நல்லா ஸ்டொமக் பேர்ன் ஆகுது. டே மவனே எத்தனை பேர்த்தடா லவ் பண்ணி வச்சுருக்க, இது இவங்களுக்கு தெரிஞ்ச லிஸ்ட்டு போல், தெரியாமல் எத்தனையோ லவ் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியலையே, நான் தான் பலிக்கடாவா இவனுக்கு வந்து கழுத்தை நீட்டிட்டேனா இப்படி அப்படின்னு உங்களுக்கு அழுகையும் ஆத்திரமாக வந்து உங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட சொன்னான்னா எப்போ பார்த்தாலும் காஜு பிடிச்ச பையன் நம்மளை தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு பந்தாடும் போதே இவனுக்கு சந்தேகம் வந்துச்சு, இவன்லாம் லவ் பண்ணவளை சும்மா விட்டுருப்பானான்னு. ஆனால் இவன் லிஸ்ட்டே வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இருக்கவே முடியல. அப்போ நீங்களே ஒரு முடிவு பண்ணி ரெசிக்னேஷன் லெட்டர் ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போய் ஆரியன் முன்னாடி நிற்கிறீங்க. ஆரியன் உங்களை மேலேங்கிட்டே பார்த்துட்டு என்னடியாச்சு திடீர்னு நடி அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அவன்கிட்ட அது ஒன்றும் இல்லை, எனக்கு இங்கே ஒர்க் பண்ண வேணாம், ஜிமின் வந்து சங்கடப்படுறாரு, அவர் ஆப்போசிட் கம்பெனியில். ஸோ என்னை வச்சு அவர் இங்கேருந்து ஏதோ இன்ஃபர்மேஷன் தர்றதா மற்றவங்க பேசுகிறதா அவர் கொஞ்சம் சங்கடமாக இருக்கான், தான் வேணான்னு சொன்னார் அப்படி. ஓ நான் கூட இதை நினச்சேன், பட் நீ அந்த மாதிரி இல்லைன்னு எங்களுக்கு தெரியும்லடி, அடுத்தவன் 1000 சொல்லுவான், ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ அப்படின்னு நீங்கள் உண்மையை சொல்லாமல் இப்படி சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதோட நீங்கள் அவங்க ரெஸ்யூமை தூக்கிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வேற எங்கேயும் இல்லை, நம்ம ஜிமினோட ஆஃபீஸ்க்கு தான் வரீங்க. ஜிமின் ஆஃபீஸ்க்குள்ளே உங்களை தெரியும் அப்படிங்கிறனால ஜிமின் ஒய்ஃப் அப்படின்னு விட்டுறாங்க. நீங்கள் கடகடன்னு போய் கேபினுக்கு முன்னாடி நிற்கிறீங்க. அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அப்படின்னு நாக் பண்ணிட்டு போகலாமா இல்லை அப்படியே உள்ள வந்துடலாமா அப்படின்னு. நான் அவன் ஒய்ஃப் தானே, எனக்கு என்ன, தைரியமாக உள்ளே போவோம் அப்படி சொல்லிட்டு டபார்னு கதவை தந்து உள்ளே போகிறீங்க. பார்த்தா அங்கே அவனோட பிஏ ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஈவா அங்கே தான் நின்றுட்டுருக்கா. அவளை பார்த்தது உங்களுக்கு இவ என்ன இங்கே பண்ணுறா அப்படின்னு அப்படியே திருத்தன்னு முழிச்சிட்ருக்கீங்க. ஜிமினோ அதே மாதிரி உங்களை பார்க்குறான். என்ன இவ இந்த நேரத்தில் இங்கே வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ உங்களை பார்த்துட்டு டோரை நாக் பண்ணிட்டாவது வந்தாலா பாரு இப்படி வந்து நிற்கிறான்ட்டு, சாரி நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் கூப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு 2 பேத்தையும் வெளியே அமுச்சு விட்டுறா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டே இருக்கீங்க. ஏய் என்னடியாச்சு, எதுக்கு இப்படி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்தாங்க அப்படி சொல்லி உங்கள் ரெஸ்யூமை கொடுத்து எனக்கு இங்கே வேலை வேணும் அப்படிங்கிறியா. ஏய் சம்மந்தமே இல்லாமல் வேலை கேட்குற, நீ என்ன படிச்சிருக்க, இங்கே என்ன ஒர்க்கு, என்னடி இது அப்படின்னு கேட்குறான். இங்கே ஏதாவது ஒரு வேலை எனக்கு வேணும். சரி நீ ஐடியில் அப்படி முடியாது. அந்த ஈவா எங்கே இருக்கா, ஈவாவை பற்றி நீ ஏன் கேட்குற, அவள் எங்கே இருக்கா சொல்லு அப்படின்னு கேட்குறீங்க. அவள் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்போ அங்கே தான் எனக்கு போஸ்டிங் வேணும் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் உனக்கே நியாயமாடி, நீ ஐடி அவள் அக்கௌண்ட்ஸு, ஏதாவது 2க்கும் சம்மந்தம் இருக்கா, சம்மந்தமே இல்லாமல் இப்போ எதுக்கு அங்கே போகணுங்கிற. உங்கள் லட்சம் நல்லா தெரிஞ்சிருச்சு, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாடா, இப்போ இதை யார் இவள்கிட்ட போட்டு கொடுத்தது அப்படின்னு ஜிமின் முழிக்கிறான். நீங்களோ என்ன உன் வல்லெல்லாம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னு இப்படி முழிக்கிறியா பாவா அப்படின்னு. வார்த்தையை விடாத, ஆல்ரெடி சொல்லிட்டேன், சந்தேகப்படாத, நான் அவளுக்கு வேலை கொடுத்த வெங்காயம் கொடுத்தா அதெல்லாம் இருக்கட்டும் பாவா, என்கிட்ட ஏன் பாவா நீ சொல்லலை, அப்படி ஒருத்தியை லவ் பண்ண இங்கே இருக்கான்னு ஏன் பாவா சொல்ல, அதெல்லாம் சொன்னேன்ல பாவா, இதை ஏன் பாவா சொல்ல. அடியே அவளே புருஷனை பிரித்து இங்கே வந்து நிற்கிறா. புருஷனை பிரிச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இவர் வேலை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ செம்ம கன்னில் இருப்பாப்பலையே. பாரு புரிஞ்சுக்கோ, இப்போ என்ன உனக்கு வேலை வேணாம் தானே, வேலை தரேன், ஆனால் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வேணாம், அது உனக்கு செட் ஆகாதுடி, உனக்கு தெரியாத வேலை எதுக்கு செய்கிற, ஐடியில் தரேன் அங்கே போ. சரி அப்படின்னு அமைதியாயிருங்க. அப்பா அமைதியாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் இங்கே நான் வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் நீ என் ஒய்ஃபு அப்படின்னா அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. எடுத்துக்கிட்டாலும் அப்படிங்கிறீங்க. அப்புறம் வெளியே நிற்கும் போது பொது இடத்துல ஜிமின் அப்போல்லாம் கூப்பிடக்கூடாது, நான் என்னைக்கு கூப்பிட்டேன் அதாண்டி பாவா அந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது, ஜிமின் சார் அப்படின்னு மரியாதையாக கூப்பிடணும். ஓ சாருன்னு கூப்பிடணுமா, கூப்பிட்டுறேன் சார் அப்படிங்கிறீங்க. உனக்கு சிரிப்பு வேறு வருது இருந்தாலும் சரி. அப்புறம் இந்த மாதிரி நாக் பண்ணாமலாம் நான்சென்ஸ் மாதிரி உள்ளே வரக்கூடாது, நாக் பண்ணிட்டு தான் வரணும், புரியுதா அப்படி சொல்லி கேட்குறான். இன்னும் என்னென்ன ரூல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவ்வளோதான், சரி போ உன் வேலையை பாரு அப்படி சொன்னதும் நீங்கள் அப்படியே திரும்பி போயிட்டு அப்போ ஜிமின் ஒரு நிமிஷம் நில்லு. என்ன, ஆமாம் நீ அந்த ஆஃபீஸை விட்டு வரவே மாட்டேண்டிய, உன் பெஸ்டி ஆஃபீஸை விட்டு வர முடியாதுன்ற, இப்போ இப்படி வந்த அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருங்க. அப்படி சந்தேகம் முடிச்சவளே, அவள் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான்னு தெரிஞ்சதும் இங்கே வந்து சேர்ந்துருக்கியா நீ, இவளை வச்சு நான் எப்படி சமாளிக்க போறணும் அப்படின்னு ஜிமின் இங்கே ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கான். நீங்களோ வந்து உட்காந்ததுலேருந்து உங்களுக்கு வேலையே ஓடல. இவள் ஜிமின் ரூமில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா நம்ம வரும்போது அப்படின்னு. அவங்க பிஏ வந்தானே கூட இருந்தா, என்னடி இப்படி கன்றாவியாக யோசிக்கிற அப்படின்னு உங்கள் மடியில் நீங்களே தட்டிட்டு
ஆனாலும் இவர் ஏன் என்கிட்ட மறைச்சாரு, இவர் உண்மையை சொல்லியிருந்தா நான் ஏன் சந்தேகப்பட போகிறேன் அப்படின்னு உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆனதும் ஜிம்மன் வெளியே வந்துட்டு காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்ததும் வா ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஒன்றும் தேவையில்லை ஜிமின் சார், எனக்கு ஸ்கூட்டி இருக்குது, அதில் நான் வந்துடுவேன் ஜிமின் சார், நீங்கள் போங்க ஜிமின் சார் அப்படின்னே சொல்கிறீங்க. ஜிமின் கடுப்பாகிறான். ஷோ தெரியாதனமாக சொல்கிறேன், அடியே ஆஃபீஸ்க்குள்ளே தான் சார் சொன்னேன், இங்கே வந்து மோர் விற்க சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். சரிங்க சார் நானே வந்துடுவேன் சார் அப்படின்னு இழுத்து மறுபடியும் சொல்லுங்க. முடியல இவளை சமாளிக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்புறேன் பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிளம்பிடுறான். போடா வெண்ண அப்படி சொல்லி நீங்கள் திட்டிட்டு ஆரியனுக்கோ ரேயானுக்கோ கால் பண்ணி வர சொல்கிறீங்க. போய் எப்பவும் போல் அதே ரெஸ்டாரண்ட்டில் உம்முன்னு உட்காந்துருக்கீங்க. என்னாச்சு, ஏன் இப்படி முகரக்கட்டை குரங்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரேயான் கேட்குறான். ஆரியனும் அவளே ஏதோ டென்ஷனில் இருக்கா, நீ வேறு அப்படின்னு. என்னடி இன்றைக்கி தான் ரெசியூனேஷன் பண்ணிவிட்டு அங்கே போனேன், இப்போ என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க, என்ன அவன் புருஷன் எதுவும் திட்டாரா, வேலை தர மாட்டேன்னு சொல்லிட்டாரோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு அதெல்லாம் இல்லைடா அப்படின்னு மறுபடியும் நடந்ததெல்லாம் சொல்லி புலம்பிகிட்டு இருக்கீங்க. அடி லூஸு, இப்போ இவ்வளோ வேகமாக இங்கே வேலை பார்க்க மாட்டேன்னு போனதே அதுக்கு தானா? என்னடி டிப்பிக்கல் ஒய்ஃபாக இப்படி இருக்க, நீ படித்தவ தானே, அறிவில் ஏதோ ஹெல்ப்பாக கூட அவன் வேலை கொடுத்துருக்கலாம், இதெல்லாமா சந்தேகப்படுவ? ஆமாடா அப்படியும் இருக்கலாம்ல, ஆனாலும் அவர் ஏன்டா என்கிட்ட சொல்லலை அப்படி. பசங்க பொதுவாகவே பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா கோவப்படுவீங்கன்னு சொல்ல மறைப்பாங்கடி, ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு நல்லா அட்வைஸ் தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு மனசு கேட்கல. அப்புறமா நீங்களே ஜிம்மினை பற்றி யோசிக்கும் போது ஆமாம் இது வரைக்கும் அவர் நம்மக்கிட்ட எதுவும் மறைக்கலைல, கேட்டதும் சொல்லிட்டார்ல அப்படின்னு நினச்சிட்டு முன்னாடியே சொல்லிக்கலாம், கேட்டு தெரிஞ்சனா தான் கொஞ்சம் கடுப்பாகுது அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்படின்னு இவங்க கூட எப்போ போல மறுபடியும் பேசிவிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. பட் இதையும் ஜிம்மன் உங்கள் பின்னாடி தான் வந்திருப்பான். அவன் பார்த்துட்டு என்ன கண்டா மட்டும் எப்படி தான் எரிஞ்சு விடுறா, இங்கே மட்டும் எப்படி சிரிச்சு பேசுகிறா பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் கடுப்பில் இவனுங்க கூட இவன் மட்டும் சுற்றலாம், நான் மட்டும் அவள்டையாக பேசினா உடனே கிளம்பிடுவா போர்க்கொடி தூக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வீட்டுக்கு வந்துடான். ஜிமின் அதுக்கப்புறம் உங்களை சரி இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்கா, கொஞ்சமாவது சமாதானப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்ததுமே உங்களை அப்படி தூக்கிட்டு பெட்ரூம்க்கு போகிறான். என்ன இப்போ வந்தது எதுக்கு இப்படி தூக்கிட்டு போகிறீங்க, விடுங்க அப்படின்னு திமிடுறீங்க. பேபி இங்கே பார், உங்ககிட்ட நான் கொஞ்சம் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. என் லைஃப்பில் பாஸ்டில் அப்படின்னு சொல்லும் போதே தெரியும் எப்படி அத்தம்மா எல்லாத்தையும் சொன்னாங்க, சொல்லி மாடி இப்படி முகரையை தூக்கி வச்சுட்டுருக்க அப்படின்ட்டு என்ன சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாலும் சரி நான் சொல்கிறேன். என் லைஃப்பில் நீங்கள் 5 பேர் தாண்டி வேறு யாரும் அதை தாண்டி இல்லை. எது நாங்கள் 5 பேரா, அப்போ அந்த லிஸ்ட்டில் நானும் இருக்கேனா, என்ன அவங்க கூட சேர்த்துட்டிங்களா அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க. ஐயோ என் வாய் தான் எனக்கு சனி. நான் அப்படி சொல்லலடி, என் பாஸ்டில் 4 பேர், என் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எல்லாம் நீ மட்டும் தாண்டி. உன்னை பார்க்குற வரைக்கும் லவ்னா என்னென்னு தெரியாமல் தாண்டி அவங்க பின்னால் சுற்றிட்டு இருந்தேன். அத்தை பொண்ணுங்கிறனால ஒரு பாசம் ஜெனி மேலே. அப்புறம் ஸ்கூல் படிக்கும்போது விவரமே தெரியாமல் லவ் பண்ணது லூனாவை, விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஈவாவா அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ மடக்கிறாளேன்னு. இல்லடி ஈவா செம்மையாக இருப்பா. எது ஒன்றை விட இல்லை பேபி, அப்போது காலேஜில் அவள் தான் அழகாக இருப்பா, அதில் லவ் பண்ணேன், அதுவும் அந்த ஏஜில் டீனேஜ் அப்படின்னு சொல்லலாம். சரி அப்போது மினி அப்படின்னு கேட்குறீங்க. அது அவன் மேலே வந்தது லவ் அப்படின்லாம் சொல்ல முடியாது, பாவண்டி குழந்தைய வச்சுட்டு தனியாக. ஆமாம் இவர் தான் மாடர்ன் மதர் தெரசா வச்சே, அதான் ஹெல்ப் பண்ண போயிட்டார் அப்படின்னு சொல்லி கடுப்பாகிறீங்க. ஐயோ நம்ம எதையோ பேச வந்தா இவ வேறு பக்கம் ரூட்டை திருப்பி விடுறாளே அப்படின்னு. இங்கே பாரு பேபி, அதெல்லாம் எனக்கே தெரியாமல் என் லைஃப்பில் நடந்த விஷயம், முடிஞ்சு போச்சு. அவங்களோடலாம் நான் ஃபிசிக்காக எதுவுமே பண்ணலடி, நீ மட்டும்தான் அப்படி. நிஜமா அப்படிங்க அடி, சத்தியமாடி யாரையும் எதுவும் பண்ணதில்லடி, நான் லவ் மட்டும் தாண்டி பண்ணேன், உன்கிட்ட மட்டும்தாண்டி எல்லாமே அப்படி சொல்லிட்டு அவங்கள அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணுறான். இப்படி பேசியே கவுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இவ்வளோ நேரம் ஜிமினை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நல்லா ஹக் பண்ணிட்டு ஜிமினுக்கு ஈடு கொடுத்து நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. ஜிமினுக்கே லைட்டாக சிரிப்பு வருது. என்ன தான் கோபமாக இருந்தாலும் நம்ம மேலே அவளுக்கு தனி பாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் வீட்டில் படுக்க வச்சு அப்படியே உங்களோட மேக் அவுட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அந்த நைட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே 2 பேருமே சண்டை போட்டு அப்படியே ஜாலியாக அப்படின்னு விளையாண்டு ஒரு வழியாக ஆஃபீஸ் கிளம்பி போகிறீங்க. ஜிமினுக்கும் இப்போ சந்தோஷமாக இருக்கா, 2 பேரும் ஒன்றா தான். அப்பையும் கூப்பிட்றான், வாடி என் கூட காரில் அப்படின்னு. வேணா பாஸ், நீங்கள் உங்கள் காரில் போங்க, நான் என்னோடய ஸ்கூட்டியில் வந்துடுறேன் அப்படிங்கிறீங்க. ஆனால் உனக்கு ரொம்ப லந்துடி அப்படின்னு.
போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பின்னாடியே தான் போகிறீங்க ஸ்கூட்டியில். அவனும் சரி உங்கள் இஷ்டம் அப்படின்னு விட்டுறான். இப்படியே கொஞ்ச நாள் ஜாலியாக தான் இருக்கீங்க 2 பேரும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகுதே அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு நாள் நீங்கள் முன்னாடியே வந்துடுறீங்க ஆஃபீஸ் முடிஞ்சு. ஜிம்மனும் அதுக்கப்புறம் தான் வரான். நீங்கள் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எதையோ எடுக்கிறதுக்கு அங்கே போய் கபோர்டில் ஏதோ தேடிட்டுருக்கீங்க. அப்போது மேலே ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது. இதென்னா இந்த பாக்ஸ் இத்தனை நாளும் நம்ம பார்க்காம விட்டோம், என்ன பாக்ஸ் இது அப்படின்னு சொல்லி மேலே ஏறி எடுக்கிறீங்க. ஏதோ சின்ன வயசு ஜிம்மனோட பொருளாக வச்சுருப்பாங்க போல் அப்படின்னு ஒரு ஆசையாக அப்படி நீங்கள் எடுத்து அதை பார்க்குறீங்க. அது ஒரு க்யூட்டான ஒரு குட்டியாக ஓரளவுக்கு நார்மல் சைஸ் பாக்ஸு. என்ன இருக்கும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம ஷாக்கு. அப்படியே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சு அதில் உள்ளதெல்லாம் எடுத்து பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ அப்படியே நீங்கள் சந்திரமுகி மாதிரி மாறிடுறீங்க. அப்போது கரெக்டாக ஜிம்மனும் வந்து தானாக மாட்டுறான். நீங்கள் ஜிம்மன் கார் வந்து சவுண்ட் கேட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறீங்க. வாடா மவனே உள்ளவா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே கீழே இறங்கி சத்தம் இல்லாமல் வரீங்க. இப்போ ஜிம்மன் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு பேபி அப்படின்னு வந்து உங்களை ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே கை வச்சு தடுக்கிறீங்க. இப்போ என்னாச்சு, இதனால நல்லா தானே இருந்தா, ஏண்டி பேபி என்னடி ஆச்சு அப்படின்னு உங்கள் மூஞ்சையே பார்க்குறான். நீங்கள் என் கூட ஒரு நிமிஷம் நம்ம ரூம் வரைக்கும் ரூமுக்கு தானே வந்துட்டா போச்சு, அதுக்கே நீ இப்படி டெரராக ஃபேஸை வச்சுட்டு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி மேலே விலக வரா. ஹலோ உங்களை பேசாமல் வர சொன்னேன் அப்படின்னு. ஐயையோ என்ன பஞ்சாயத்து, எல்லாத்தையும் தான் சொல்லிட்டோமே அப்படின்னு பயந்துக்கிட்டே வரான். வந்தா அந்த பாக்ஸை பார்த்தோன்னா அவனுக்கு ஹார்ட்டே வெடிக்கிற மாதிரி, ஐயோ இந்த கருமத்தை இன்னும் நம்ம தூக்கி போடாமே வச்சுருந்தான் அப்படின்னு நீங்கள் அப்படியே கண்ணாலே என்னது இது அப்படிங்கிற மாதிரி காட்டுறீங்க. ஆல்ரெடி கொஞ்சமாக சந்திரமுகியாக இருப்பா, இப்போ முழு சந்திரமுகியாக மாறிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அது இதெல்லாம் வந்து ட்ரெஷர் வேஸ்ட்டு, தூக்கி போட்டுடலாம், குப்பையில் போட்டுடலாம் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனே மறைச்சிட்டு குப்பையில் போடுறதே இதுக்கு பத்திரம் பண்ணி இவ்வளோ நாளாக மேலே கபோர்டில் வச்சுருந்தேன், இன்றைக்கி நான் எடுத்ததும் நைஸாக குப்பையில் போடுறேன்னு சொல்லியா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாடா அப்படின்னு. இல்லடி இதெல்லாம் வந்து என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை எடுத்து காட்டுங்க. இது அப்படின்னு எவ்வளோ தின்னு போட்ட பேப்பர், இதை கூட பத்திரம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து ஞாபகமாக சின்ன வயசில் கிழிச்சேன் அப்படி சொல்லி அதை போட்டுட்டு, இது என்னடா ஹேர் கிளிப்பு எவ்வளோடது, இது ஜெனியோடதுடி, சின்ன வயசில் அவள் இங்கே விட்டு போனது. ஓ அப்போது இது என்ன, இது எவ்வளோடது அப்படின்னு ஒரு ஹேர் பேண்ட் எடுத்து காட்டுறீங்க. இது லூனாவோடதுடி. ஓகே அப்போது இது யாருக்கு வாங்கி வச்ச ரிங்கு அப்படின்னு காட்டுங்க. இது மினியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக. ஓ இதுதான் நீங்கள் அவன் மேலே சாஃப்ட் கார்னர் பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போகிறதா, இவ்வளோ இதாக கிராண்டாக உள்ள ரிங் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ப்ளீஸ் நீ பேபி புரிஞ்சுக்கோ. அப்புறம் இது என்னடா அது முடியெல்லாம் வச்சுருக்க கன்றாவி, இது எவ்வளோடடா இது அப்படின்னு கத்துறீங்க. இது ஈவாவோட காலேஜ் டைமில் என் ட்ரெஸ்ஸில் பட்டனில் அவள் முடி மாட்டிக்கிச்சேடி. அப்போ அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கீங்க 2 பேரும். ஐயோ போச்சே வளரிட்டேனே ஜிமினா செத்தடா நீ அப்படி. இல்லை பேபி நீ தப்பாக புரிஞ்சுட்டுக்கடி, இதெல்லாம் சும்மா அவங்க ஞாபகமாக தாண்டி எடுத்து வச்சுருந்தேன், மற்றபடி எதுவுமே இல்லடி, நான் சொன்ன மாதிரி தாண்டி, அவங்களோட நான் இது வரைக்கும் தப்பாக எந்த ரிலேஷன்ஷிப்லையும் இருந்ததே இல்லடி, ப்ராமிஸ்டி அப்படிங்கிறான். போட அவன் ப்ராமிஸும் கத்திரிக்கா அப்படின்னு சொல்லி கத்திரிக்கா. புரிஞ்சுக்கோடி, நீ ஏன்டி இப்படி என்னை சந்தேகப்பட்டே இருக்க, நான் தான் சொல்கிறேன்லடி, எனக்கு அவங்க என் லைஃப்பில் இருந்தாங்க பாஸ்டில், இப்போ யாரும் கிடையாது. அப்போனா இதை நீ எப்போயோ தூக்கி குப்பையில் போட்டுக்கணும், இதெல்லாம் இன்னும் பத்திரம் பண்ணி வச்சுருக்க. சரிடா அப்போது இவங்கெல்லாம் உனக்கு முக்கியம்னா அப்போ நான் என்னடா அப்படின்னு கேட்குறீங்க. நீ தாண்டி என் லைஃபே, ஏன்னா இப்படி கேட்டா நீ தாண்டி எனக்கு எல்லாமே, இனிமேவும் நீ மட்டும் தாண்டி, உன்னை தவிர வேறு யாரையும் நினைக்க கூட மாட்டேன்டி, இதெல்லாம் என் பாஸ்டி. ஆமாடா பாஸ்டில் உள்ளவளுங்களோடதெல்லாம் குப்பைன்னு சொல்லிட்டு அதை பத்திரம் பண்ணி வச்சுருக்க, நான் உனக்கு பொக்கிஷோன்னு சொல்லிட்டு, ஆனால் எந்த ஒன்று கூட அதுக்குள்ளே இல்லைடா அப்படிங்கிறீங்க. இப்போ இவளுக்கு கோவம், நம்ம இவளோடது எதுவும் இதில் எடுத்து வைக்கலனா, இல்லை அவங்களோடதெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சேன்னா கொல்றாளே அப்படின்ட்டு. பேபி நீயே முன்னாடி இப்படி உருவமாக நிற்கும் போது உன்னோட திங்கு எதுக்குன்னு தாண்டி. ஆமாம் நான் உனக்கு யாரோ தானே, என்னோடதெல்லாம் உனக்கு எதுக்கு தேவைப்பட போகுது, இவங்களோட தான் உனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆரம்பிச்சிடுறீங்க. ஜிமினுக்குங்க ஐயோ என்ன சொல்லி இவ்வளோ சமாதானப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்னடி உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, இதுதானே உனக்கு பிரச்சனை, விடு அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறான். இப்போ எங்கடா இதை தூக்கிட்டு போய் மறுபடியும் எங்கடா ஒழிச்சு வைக்க போகிறேன், ஒழிச்சு வைக்கல வந்து பார்த்து தோலை அப்படின்னு சொல்லி கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு போய் அப்படியே குப்பை தொட்டியில் போடுறான். அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை டைமண்ட் ரிங் இருந்ததுடா அப்படின்னு. பரவாயில்ல அப்படிங்கிறான். நிஜமாக வேணாமா? ஆமாடி நிஜமாக வேணாம், குப்பையில் எத்தனையோ பேர் ஏதாவது கிடைக்காதா வாழ்வாதாரத்துக்குன்னு கஷ்டத்தில் இருக்கிறவங்க குப்பையை கிளறுவாங்க, அவங்க கையில் கிடச்சிட்டு போகுது அப்படிங்கிறான்.
இம்புட்டு நல்லவனா ராசாணி அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படிங்கிறீங்க. ஒன்றும் தவலை போடி, நீ சந்தேகப்படுறதே வேலையாக வச்சுருக்க, எப்போ தான் என்ன நம்ப போறியோ. சாரி பாவா, வா பாவா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுங்க. உங்களை அப்படியே ஜிமின் மாறிக்கிறான். பாவா அப்படின்னு சொல்லி அப்படியே ஐஸ் வச்சு அப்படியே ஜிமினை கூட்டிகிட்டு போய் அப்படியே அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் அவங்க கூட தானே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்களும் கம்பெனிக்கு போயிருக்கீங்க. அப்போது ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாலும் எப்போவுமே உங்கள் கண் அந்த ஈவா என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருப்பீங்க. அவள் திரும்பி இங்கே அங்கே வராளா அப்படிங்கிற மாதிரி. பட் அவளோட ஒர்க்கை மட்டும் தான் பார்த்துட்டுருக்கா. அப்போது நீங்களே போய் ஈவா கிட்டே வந்துட்டு அவளோட ப்ராப்ளத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அப்படி கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் இந்த பக்கம் வரும்போது அப்போ சடனாக மினியை பார்க்குறீங்க. ஆக்சுவலி எல்லாத்தையும் பற்றி சொல்லும் போதே அவங்க ஃபோட்டோஸ்லாம் அவங்க காட்டியிருப்பா, அதனால உங்களுக்கு தெரியும் இது அந்த பொண்ணாச்சே, இவன் எங்கே இங்கே வரா, இப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சேன், ஒரு பிரச்சனையும் மடியில் கட்டிட்டு திட்டிட்டு பார்த்தாலன்னு புதுசாயினும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி வரீங்க. அப்போ மினி உள்ளே போய் கொஞ்ச நேரத்தில் ஜிமின் கிட்ட பேசினதும் ஜிமினும் மினியும் 2 பேரும் சேர்ந்து வெளியே வராங்க. நீங்கள் அப்படியே நின்றுட்டு என்ன அவள் ஃபஸ்ட்டு போனால் இப்போ பேசிட்டு இவனும் கூடவே போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நிற்கிறீங்க. அப்போ ஜிமினும் அவள் கூட காரில் போகிறான் எங்கேயோ கிளம்பி. ஐயோ விடக்கூடாது, அடியே ஹீரா உன் வாழ்க்கை போச்சு, ஐயோ பாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுகுடுன்னு ஓடி போய் நீங்கள் உங்கள் ஸ்கூட்டரில் எங்கே போகிறாங்கன்னு பின்னாடியே தான் போயிட்டுருக்கீங்க. இங்கே அவனை ஒரு ஹாஸ்பிட்டல் வாசலில் வந்து நிப்பாட்டுறான். நிறுத்திட்டு அந்த பொண்ணு உள்ளே பதட்டமாக போகுது. பயப்படாத நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தைரியம் சொல்லி அமுச்சு வச்சுட்டு அப்போ அப்படியே நிற்கிறான். நீங்களோ ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்காங்களா, அதுக்குள்ளே அவசரப்பட்டு இடிக்கிறா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பேசிட்டு சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், யாருக்கு என்னன்னு பார்த்துட்டு போயிடலாமா, வேணாம் ஜிம்மின் கண்ணில் பட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகிறீங்க. அப்போ உங்கள் ஹெல்மெட்டில் யாரோ டொக்குன்னு தட்டுறாங்க. நீங்கள் ஐயோ அப்படின்னு ஹெல்மெட்டோட அப்படியே திரும்பி இப்படியே பார்க்குறீங்க. பார்த்துட்டேன் வா அப்படிங்கிறான். யாரும் இல்லை ஜிம்மின். ஐயோயோ பாவா நீங்களா, நான் இங்கே அப்படின்னு ரொம்ப அசிங்கமாக நடிக்காத, நீ என்னை சந்தேகப்பட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுன்னா எனக்கு தெரியும், மூட்டு உள்ளவா அப்படிங்கிறான். சரி பாவா அப்படின்னு இதே வேலையாக போச்சு அப்படின்னு திட்டிட்டு ஜிமின் உங்களை இழுத்துட்டு போகிறான். இரு பாவா ஹெல்மெட்டை கழட்டிட்டு வரேன், ஏலியன் மாதிரி இப்படியே கூட்டிகிட்டு போதா, பார்க்குறவங்க பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கழட்டி மாட்டிட்டு பின்னாடியே போகிறீங்க. பார்த்தா மினிக்கு அவர் குழந்தை இருந்திருக்கும்ல, அந்த குழந்தைக்கு தான் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே முழிச்சு நிற்கிறீங்க. அப்போ அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹெல்த் ப்ராப்ளம், ஹோல்டு இருக்கான் ஹார்ட்டில், அதுக்கு தான் எமர்ஜென்சி அமௌண்ட்டு தேவைன்னு கேட்டால். பாவம் இல்லையா குழந்தைக்கு அப்படிங்கும்போது நீங்கள் டக்குன்னு ஜிம்மினை பார்க்குறீங்க. ஹே இப்போயும் நீ சந்தேகப்பட்டு என்ன பார்க்குறியா அப்படின்னு. இல்லை பாவா, ஆனாலும் எனக்கு சந்தேகமாக இருக்குது பாவா அப்படின்னு ஆரம்பிச்சிருங்க. இவளை போய் உள்ளே கூட்டிகிட்டு வந்த பாரு சந்தேக பிராணி, நீலாம் திருந்தவே மாட்டியாடி அப்படி இப்படின்னு உங்களை கொஞ்சம் கண்ணாப்பின்னானே திட்டிடலாம். ஹாஸ்பிட்டல்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிது. நீங்கள் மினியை பார்த்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, பாப்பாவோட அப்பா அப்படி, அது வந்து நீங்கள் விடோ இல்லைன்னு எனக்கு தெரியும், டிவோர்ஸி தானே, டிவோர்ஸ் கூட அப்ளை பண்ணி ஆனால் நீங்கள் வாங்கலைன்னு தெரியும் அப்படி நீங்கள் கைப்பிடிச்சி பேசுகிறீங்க. ஜிம்மினுக்கே இது ஷாக்கு, என்னடா அது நமக்கு தான் எதுவும் தெரில, இவளுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்போ அவங்களோ இல்லை அப்படின்னு தலை குனிஞ்சிக்கிறாங்க. உங்கள் பர்சனல் விஷயத்தெல்லாம் நான் எதுவும் நோண்ட விரும்பலை, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவார், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் நீங்களே குழந்தைக்கு பே பண்ணுங்க, அந்த பணத்தை நம்மளே கட்டிடலாம் ஆப்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லும் போது ஜிம்மின் உங்களை ஆச்சரியமாக பார்த்துட்டு சரின்னு சொல்லி கார்டு எடுத்து நீட்டும் போது கரெக்டாக அந்த கார்டுக்கு மேலே இன்னொரு கார்டு யாரும் வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா வேறு யாரில் அந்த குழந்தையோட அப்பாவே தான். அப்போ ஜிம்மினுக்கு கூட தெரில நீங்களோ வந்துட்டிங்களா, இவ்வளோ சீக்கிரம் மனசு மாதிரி வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ தான் எல்லாம் புரிஞ்சுட்டேன், அம்மா பேச்சு கேட்டு இருந்தது தப்பு, இது என்னோடய குழந்தை, நான் தான் அதுக்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு அதோட ஜிம்மினும் கார்டை நோத்திக்கிறான். சரி அவரே பே பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கார்டை கொடுத்துட்டு மினியை பார்த்துக்கிறான். மினிக்கோ ஷாக்கு, இவர் அப்படின்னு மினிக்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டு நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கும் உங்களுக்கும் தேங்க்ஸ் எல்லாம் சொன்னதும் நீங்கள் ஜிம்மினை அப்படியே மறைச்சிட்டு முன்னாடி நடக்கிறீங்க. ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியல. ஜிம்மின் பின்னாடியே என்னடி இங்கே நடக்குது, எனக்கு கூட இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டே வரான். எப்போவுமே பொண்ணுங்களை மட்டும் பார்த்தா எப்படி தெரியும், அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு தீர்த்து வைக்க தெரியணும். பெரிய ஆம்பளை மதர் தெரசா மாதிரி போனால் மட்டும் பார்த்தாது, என்ன எது எங்கே பிரச்சனைன்னு தெரிஞ்சு தீர்த்து வைக்க தெரியணும். அதில் வேற என்ன சந்தேகப்படுறேன்னு வேற கேள்வி அப்படின்னு சொல்லிங்க.
ஏய் நீ நடந்துக்கிட்டதெல்லாம் அப்படி தாண்டி இருந்துச்சு, இதெல்லாம் நீங்கள் அப்படின்னு மறைச்சிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. அப்படியே சொல்லிட்டு போடி மண்டையே பிச்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படியே சொல்லிட்டு பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே வரான். நீங்கள் கண்டுக்காமல் நீங்கள் படுக்க ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கே போயிடுறீங்க. ஜிமினால முடியல, ஐயோ சும்மாவே ஆடுவா, இப்போ வேற சுத்தம் அப்படி சொல்லிட்டு கடை பின்னாடியே வரான். நீங்களோ வீட்டில் போய் நைட்டுக்கு சாப்பாடு செஞ்சிட்ருக்கீங்க. ஜிமின் பார்க்குறான், என்ன சமைச்சிட்ருக்கா, சரி சமையல் தானே பண்ணுறா அப்படி சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காரான். நீங்களும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படி ஜிம்மினே பார்த்துட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிறீங்க. அவனும் சரின்னு நம்பி எடுத்து வாயில் வச்சா செம்ம காரம். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. என்னடி இது இந்த காரமாக இருக்குது, எனக்கு காரம் வேறு சேராது, அடி பாவி கிராவிகி என்ன கருமம் இது அப்படின்னு கத்துறான். ஒன்றும் இல்லை, உங்களுக்காக ரொம்பவுமே எங்கள் ஊரில் ஸ்பெஷலாக மிளகால செஞ்ச சாம்பார், அதே மிளகால செஞ்ச சட்னி, நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிறீங்க. ஐயோ இதுக்கு மேலே இதை சாப்பிட்டா நாக்கெல்லாம் எரிஞ்சு போயிடும்டி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஜக்லேயும் தண்ணி எடுக்க போகிறான். நீங்கள் அதை எடுத்து கடன்னு அப்படியே குடிச்சிட்டு வாய்க்குள்ளே வேற கொஞ்சம் வச்சுட்டு அப்படின்னு 2 பக்கம் ஆட்டிக்கிட்டு என்ன பண்ணுவேன் சாகு மாவனை அப்படின்னு நினைக்கும் போது ஜிமினோ யார்கிட்ட அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே பாஞ்சு உங்களை இப்போட அப்படியே உங்கள் வாயில் உள்ள தண்ணி அவன் வாய்க்கு மாற்றிட்டு, அப்பா இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, பட் இது கூட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஃப்ராடு, நீலாம் என்ன பண்ணாலும் திருந்த மாட்டா அப்படின்னு. ஃப்ராடா நானா அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை திரும்ப கிஸ் பண்ணுறான். நீங்கள் தள்ளி விட்டு அடப்போடா ப்ளே பாய் புருஷா அப்படின்னு திட்டுறீங்க. யாரடி ப்ளே பாய், நான் பாவப்பட்டு பண்ணதெல்லாம் பாவப்படுறதெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் எங்கே என்ன பண்ணணும்னு தெரியாமல் பாவப்பட்ட பாரு, அதான் உன்னோட லவ்க்கெல்லாம் பாவப்பட்டேன்னு வேறு ஒரு கதை வச்சுருக்க பாரு, அதெல்லாம் என்னால் நம்பவே முடியாது. ஏண்டா ஒருத்தி இல்லைன்னா இன்னொருத்தின்னு லவ் பண்ணிக்கிட்டே இருப்பியா நீ, ஏன் கல்யாணம் பண்ணி ஒய்ஃபெல்லாம் உன்னால் லவ் பண்ண முடியாதா அப்படி. ஷோ இவ வேற இப்போ திரும்பவும் மலை ஏறிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் புலம்பிட்டு இருக்கும் போதே காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. இப்போ யாரா அப்படின்னு சொல்லி ஜிம்மன் பயந்துட்டு இருக்கும் போதே அப்பா கரெக்டாக லூனா வரா. லூனாவை பார்த்தது எனக்கு ஆத்தி இப்போ தான் ஒருத்தி பிரச்சனை முடிஞ்சு, அடுத்தா என்னால் முடியாது ஜிம்மின்னு நீ செத்த, இவன் என்ன பிரச்சனையோடு வந்திருக்கான்னு தெரியலையேங்கும் போதே பின்னாடியும் இன்னொருத்தரும் வரான். இவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது லூனா சிரிச்சிட்டே ஜிம்மனுக்கு எனக்கு மேரேஜ், அதுக்கு தான் இன்வைட் பண்ணிட்டு போகலான்னு. அப்பாடா அப்படின்னு இருக்கு ஜிம்மன், பார்த்தியா என் ஆளுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. சாரிடி பழக்க தோஸ்தை சொல்லிட்டேன், என்ன இருந்தாலும் என்னோடய எக்ஸு கல்யாணம் ஆகுது, எப்படியோ நல்லா இருந்தால் சரி அப்படின்னு நீ கிழிச்ச அப்படி சொல்லிட்டு லூனா உங்கள் கைப்பிடிச்சு தேங்க்ஸ் சிஸ்டர், நீங்கள் மட்டும் இவரை பற்றி என்கிட்ட சொல்லலைனா புரிஞ்சுக்காமே இருந்திருப்பேன் அப்படின்னு. இது எப்போ அப்படின்னு ஜிம்மன் முழிக்கிறான். அப்போ அவனும் உங்களுக்கு தேங்க் பண்ணிட்டு அப்புறம் அங்கே நடந்தால் சொல்கிறான், நீங்கள் தான் போய் அதுக்கப்புறம் லூனாவை பார்த்து ஏன் கல்யாணம் பண்ணிக்கலாம் பிரச்சனை குடும்பத்தில் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் அவள் ஒரு பையன் அவள் பின்னாடி சுற்றுறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி என்றைக்கு ஜிம்முன்னு நீங்கள் கல்யாணம் பண்ணி ஜிம்முனுக்கு இத்தனை லவர்ஸ் இருக்காங்க தெரிய வந்துச்சோ, அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராப்ளத்தெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் சால்வ் பண்ணி விட்டாலே நம்ம புருஷன் ஒழுங்காக இருப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இதை பண்ணியிருப்பீங்க. அடுத்த லூனாவுக்கும் அவளை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு பையனையே சேர்த்து விட்டுருப்பீங்க. இப்போ அவங்க தான் மேரேஜில் நிற்கிறாங்க. அப்பாடா அப்படின்ட்டுருக்கு ஜிம்மனுக்கு. போனதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி பண்ண எனக்கே தெரில அப்படிங்கிறான். உனக்கு என்ன தான் தெரிஞ்சு அப்படின்னு மண்டையில் கொட்ட வைக்கிறீங்க. இதான் சாக்குன்னு அடிச்சுட்டு போகிறாளே சண்டாளி அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். அடுத்தது நீங்கள் ஜெனிக்கும் அவங்க அம்மா கிட்ட ஜிமினோட ஒரு ப்ராப்பர்ட்டி வரைக்கும் அவள் கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எழுதி கொடுத்து அவளுக்கும் மாப்பிள்ளை பார்க்கலாம் வச்சு அவங்க மனஸ்தாபத்தையும் சரி பண்ணியிருப்பீங்க. இதையும் சொல்கிறீங்க, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அடுத்தது லிஸ்ட்டில் ஈவா மட்டும்தான் இருக்கா. அவள் ஹஸ்பண்ட்கிட்டேயும் பேசிட்டேன், அவரும் நாளைக்கு அவளை கூட்டிகிட்டு போயின்னு சொல்லிட்டார். அடியே பொண்டாட்டி, இதெல்லாம் நீ எனக்காவா செஞ்ச, சே நீ சரியான ப்ளே பாயின்னு தெரியும்டா, திரும்ப எங்கே இவளுங்க கூடலாம் போயிட்டீன்னா அதனால தான். அடி பாவி, என்ன நீ நம்பவே மாட்டியா, சத்தியமாக நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜிமின்னு இவ என்னடா இப்படி உன்னை கேவலப்படுத்துறா, இவன் முன்னாடி நீ யாரையுமே பார்க்க மாட்டேன்னு நிரூபிச்சே காட்டணும் அப்படி சொல்லிட்டு சரிடி இனிமேல் நான் உன்னை தொடக்கூட மாட்டேன், இந்தளவுக்கு நீ பேசினதுக்கப்புறம் இந்த ஜிமின் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்கள அப்படியே மறைச்சிட்டு போகிறான். போடா போ, எத்தனை நாளைக்கு இருப்பேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுறீங்க. அப்புறம் ஜிமின் உங்ககிட்ட பேசுகிறதோட சரி, மற்றபடி உங்களை எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். இது உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்ன இவர் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறான்னு பார்த்தா இப்போ என்ன எதுவுமே நம்மக்கிட்ட வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கீங்க. அப்புறம் 2 days இதே மாதிரி போகுது, உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இது, என்ன நிஜமாகவே கோச்சிக்கிட்டாரா, நம்ம அவரை நம்பலைன்னு, இப்போ விளையாட்டாக தானே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை சரி எவ்வளோ நேரத்துக்கு
நம்ம செடியூஸ் பண்ணால் எப்படியும் செடியூஸ் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பவும் பண்ணுற மாதிரி சாரியை கட்டிட்டு அவனுக்கு முன்னாடி ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு சாரீ கட்டிட்டு அதை லோ ஹிப்பில் வேறு ஹிப்பு தெரிகிற மாதிரி விட்டு ஜிமின் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கிட்டும் அங்கிட்டும் நடக்கிறீங்க. இப்போ ஜிமின் கண்டுக்காமல் இருக்கிறான். அப்போது அவன் சமைக்க ஆரம்பித்ததும் நீங்கள் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஜிமின் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் சமைக்கிறீங்களா, எனக்கும் அப்படியே அது வேணும் இது வேணும்னு இருக்கேன். ஜிமின் எதையுமே கண்டுக்கல, வேணுக்குன்னு அதையும் இதையும் எடுக்கிற மாதிரி மேலெலாம் உரசிட்டுறீங்க. இப்போ கூட ஜிமின் கண்டுக்கல. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஜிமின் அப்படியே திருப்பி அவன் லிப்பு கிட்டே போயிட்டு அப்படியே என்ன பாவா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் தள்ளிப்பொடி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, உடம்பு கலையிறான்னு நினச்சிட்டியா என்ன அப்படிங்கிறான். பாவா அப்படி தானடி சந்தேகப்பட்டுட்டு தானே எல்லாமே பண்ணேன், எங்கே அந்த பொண்ணுங்க பின்னால் மறுபடியும் போயிடுவணுன்னு தானே எல்லாருக்கும் செட்டில்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருக்குற அப்படி சொல்லி கேட்குறான். பாவா அப்படிலாம் இல்லை பாவா, இல்லை இந்த ஜிமின் ஒன்றும் அவ்வளோ கேவலமானவன் ரெடி. நான் அப்பயும் சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன், எல்லாரையும் லவ் பண்ணேனே தவிர எல்லாரையும் ஒரு லிமிட்டில் தாண்டி வச்சுருந்தேன். எல்லார் மேலேயும் ஒரு லவ் வந்துச்சு, ஆனால் நான் எனக்கு தெரில அது பேர் அட்ராக்ஷன். எனக்கு யார் மேலேயும் லவ் இல்லடி, வந்தது ஓ மேலே மட்டும்தான். உன்னை பார்த்த நிமிஷத்துலேருந்து எனக்கு மட்டும்தான் தோணுச்சு, நீ தான் என் லைஃப்னு தோணுச்சு. அதனால தாண்டி இப்போ வரைக்கும் உன்கிட்ட நீ எவ்வளோ என்னை கேவலப்படுத்தினாலும் சுற்றி வந்துட்டுருக்க. நீ ஒவ்வொரு தடவையும் நான் நம்பலன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா, இருந்தாலும் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி உன் பின்னாடி வந்தால அதுக்கு நீ நல்லா எனக்கு செஞ்சுட்டடி அப்படிங்கிற மாதிரி சொன்னான். என்ன பாவா இப்படிலாம் பேசினா சும்மா அப்படின்னு ஒன்றும் தவலை போடி, இப்படிலாம் நீ வந்து என்கிட்ட இப்போ புருஷன்கிட்டே எதுக்கிட்ட இப்படிலாம் மயக்கிற மாதிரி வந்து நின்றுட்டுருக்க, என்னை செடியூஸ் பண்ணிட்டீன்னா நான் அப்படியே உன் அழகில் மயங்கி உன்கிட்ட கூட வந்துட்டு நினச்சா, அப்படிப்பட்டவன் கிடையாது இந்த ஜிம்மின் அப்படி இப்படி பேசுவவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோன்னு பாவா அப்படின்னு, இனிமேல் பேசாதடி எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பாட்டுக்கு அவன் செஞ்சதை எடுத்துகிட்டு போய் உட்காந்து சாப்பிட்றான். சரி இப்போ கோவமாக இருக்காரு, எதுவும் பேச வேணாம், கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு நீங்களும் விட்டுடுறீங்க. ஆனால் ஜிம்மினோ உங்களை முறைச்சிக்கிட்டு தான் தெரியறானே தவிர பேசவும் மாட்டேங்கிறான். இப்போல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாயிடுது. ஐயோ அத்தை மாமா அந்த கூட வேறு சமாளிக்கலாம், அவங்க வேறு எங்கேயோ போய் உட்காந்துருக்காங்க, எப்படா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு இப்படியே இருக்கிறது ஒரு மாதிரி மயக்கம் வாந்தி அந்த மாதிரிலாம் வருது. என்ன ஒரு மாதிரியாக இருக்கே அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. இப்போ டேஸ் தள்ளி போயிருக்குன்னு தெரியுது. இவங்க வேறு ஒரு மாதத்தை வரேன்னு இவங்க பாட்டுக்கு போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னு அத்தை மாமாவுக்கு கால் பண்ணி ஊருக்கு உடனே கிளம்பி வர ஐடியா இருக்கா இல்லையான்னு, நாங்கள் உனக்கு தானே ப்ரைவசி கொடுத்து போனோம், நீ என்னம்மா எங்களை கூப்பிட்ற, நாங்கள் இல்லைன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும், இருந்தாலும் உங்கள்கிட்டயும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும், சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு புரியுது, இருந்தாலும் என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் அது நேரில் தான் சொல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் கட் பண்ணிவிட்டு ஜிமின்கிட்ட தான் அதை ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஜிமின் வந்ததும் நீங்கள் போய் முன்னாடி நிற்கிறீங்க. ஜிமின் உங்களை இறங்க பார்க்குறான். அன்னைக்கு திட்டினதுக்கப்புறம் திரும்பி வராமல் இருந்தா இப்போ இதுக்கு வந்து நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். போதும் பாவா உங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க, என்னால் முடியல பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறீங்க. என்ன திரும்ப என்ன ஆரம்பிக்க போகிற அப்படிங்கிறான். நான் ஒன்றும் ஆரம்பிக்கல பாவா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லு. இப்படிலாம் மூஞ்சி வச்சுருக்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சரிங்க. சொல்லு. ஐயோ இதுக்கு அதுவே பரவாயில்ல பாவா, உள்ளே வா பாவா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு, பாவா அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரெக்னென்சி கிட்ட எடுத்து காட்டுறீங்க. ஜிமினுக்கு அதை பார்த்ததும் செம்ம ஹாப்பி. என்னடி இது நிச்சயமாவா அப்படின்னு ரொம்ப ஆசையாக கேட்குறான். ஆமாம் பாவா அப்படின்னு. அப்போ அப்படியே ஹக் பண்ண வந்துட்டு கையை அப்படியே மேலே வைக்காம நின்றுக்கிறான். பாவா போதும் ஓவராக பண்ணாத, நான் உன்னை நம்புகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கையை எடுத்து உங்கள் மேலே வச்சுட்டு ஹக் பண்ணிவிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் இப்போ தான் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே அலறான். என்ன பாவா அப்படின்னு, எனக்கு நீ வேணும்டி, என்னை சந்தேகப்படாதடி, என்னை விட்டு போயிட மாட்டல்ல அப்படிங்கிறான். பாவா நீ தான் என் உயிர், நான் எங்கே பாவா உன்னை விட்டு போவேன், நீ தான் பாவா லூஸ் மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க, இத்தனை நடந்து இத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையில் இருக்குன்னு தெரிஞ்சும் எல்லாத்தையும் எப்படி உன்னை விட்டு தள்ளி வைக்கணும்னு தான் பார்த்தேனே தவிர நான் உன்னை விட்டு போகணுன்னு நினைக்கவே இல்லை பாவா. அவங்கெல்லாம் என்னைக்காவது வந்து நீ வேணும்னு கேட்டு வாங்கணுன்னு தான் எல்லாத்தையும் ஒதுக்கி விட நினச்சேன். நீ என்ன பாவா லூஸ் மாதிரி பேசுகிற, எவ்வளாவது வருவா நறுக்கி விட்டுருவேன், நீ எனக்கு வேணும் பாவா அப்படின்னு ஹேக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின் சிரிச்சிட்டு சரியான ஆல்டி நீ அப்படிங்கிறான். நீ மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ரெண்டு பேரும் அந்த நைட் தான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஹாப்பியான நைட்டாக இருக்குது. ஜிமினோட அப்பா அம்மா நெக்ஸ்ட் டே வந்ததும் இந்த ஹாப்பி நியூஸாக அவங்கக்கிட்டே சொல்கிறீங்க. அவங்களுக்கும் செம்ம ஹாப்பி. ஏன்னா ஜிமின் ஒத்த பையனாக வளர்ந்துட்டான், வீடே வந்துட்டு பெருசாக ஹாப்பினஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது பேரன் பேத்தின்னு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியே எபிலாக் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்களும் ஜிமினும் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. அப்போது அவங்க வயிற்றை தான் செக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட். அப்போது அப்படியே வயிற்றை பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணவங்க
ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தான் அப்படின்றதும் ஜிமின் எது அப்படிங்கிறான். நீங்கள் அதுக்கு மேலே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பதறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், செகண்ட் டைமோ அதே, ஐ மீன் 4 பேபிஸ் அப்படின்னு சொல்லவும் ஐயோ முடியல அப்படிங்கிறீங்க. ஜிமினுக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு டாக்டர் வெளியில் போனதும் நீங்கள் ஜிமினை செம்மையாக முறைக்கிறீங்க. ஏண்டி பேபி முறைக்கிற அப்படிங்கிறான். யோ எதில் நீ உன்னோட டர்போஜெட் வேகத்தை காட்டுறதுன்னு கொஞ்சம் கூட விவசாயே இல்லை, இதுலேயே காட்டி வைப்ப. மாமாவுக்கு அவ்வளோ எனர்ஜி, சை காஞ்சி பிடிச்சவனே அப்படின்னு திட்டுறீங்க. என்னடி அப்படின்னு போய் அங்கிட்டு அப்படி சொல்லிட்டு நான் தானே பிக்கிறேன், எனக்கு தான் தெரியும் அப்படின்னு உங்கள் வயிற்ற தள்ளிக்கிட்டு வந்து உட்காருங்க. சரி எப்பவும் போல தான், போன வாட்டி ப்ரெக்னென்சி எப்போ எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னும் கேர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்பவும் போல டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுத்து டாக்டரே சிரிச்சுட்டு அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் மெதுவாக ஜிமினோட கைப்பிடிச்சி அப்படியே கார்லேருந்து வந்து வீட்டுக்கு வரீங்க. இங்கேயும் அப்பாவை போட்டு 2 பேர் படுத்து எடுத்துகிட்ருக்கானுங்க. அங்கே 2 பேர் அவன் அம்மாவை படுத்து எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து இறங்குனதும் உங்களை பார்த்ததும் அவங்க அப்பா அம்மா எப்பா இவன் ஒருத்தனை சமாளிக்கிறது கஷ்டம்னு பார்த்தா இவன் பேத்த நானும் எங்களை அப்பா பின்னங்கால் பெரடியில் அடிக்க ஓட வைக்கிறாங்க அப்படி சொல்லி அவங்க அப்பா புலம்புறாரு. ஜிமின் சிரிக்கிறான். நீங்கள் தானே நான் ஒத்த பையனாக போயிட்டேன், வீடே வெறிச்சோடி இருக்குது, யாரும் இல்லைன்னு புலம்புனீங்க, அதுக்குன்னு இப்படியா ராசா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஜிமின் இதுக்கே இப்படி மலைச்சிட்டா எப்படி அப்புறம் அப்படின்னு அடுத்த இன்னிங்ஸும் அப்படின்னு காட்டுறான். அது கிழிஞ்சிச்சு, அதுவும் நாளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு நீங்கள் மண்டையாட்டுறீங்க. டே மவனே இதுக்கு மேலே தாங்காதுடா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு பக்கம் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிடுறாரு. ஜிமின் சிரிச்சிட்டே அப்படியே அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. என்ன தான் காமெடி பண்ணால் ரொம்ப ஹாப்பி. ஐயோ என் மருமகள் கண்ணு பற்றும், இதெல்லாம் வெளியில் சொல்லிகிட்டு இருக்காதடா அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க அப்படியே பேசிட்டு எல்லோரும் வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. நீங்களும் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்போ தான் கீழே இறங்கி வரீங்க. அப்போது வீட்டு முன்னாடி ஒரு கார் திடீர்னு வந்து நிற்கும். யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஜிமினுக்கு இங்கே பதறுது. எல்லாத்தையும் தான் என் பொண்டாட்டி செட்டில் பண்ணிட்டாலே, இப்போ எவ வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அப்போ ஒருத்தர் காருக்குள்ளேருந்து இறங்கி வராரு. அப்பாடா யாரோ பிஸ்னஸ் டீல் போல், எதுக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது அவரோ உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்கவும் கமன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டு நீங்கள் அப்படின்னு அவர் ஒரு கம்பெனி நேம் சொல்லி அந்த கம்பெனியோட எம்டினா அப்படி சார். ஓ வெல்கம் சார், நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பிஸ்னஸ் டீலா? நீங்கள் அப்போ ஏதோ இருந்தாலும் கம்பெனியில் பேசியிருக்கலாமே, இங்கே வீட்டுக்கு இல்லை, பர்சனல் விஷயம். ஓ பர்சனலா? இவருக்கும் நமக்கு எந்த பர்சனலும் இல்லையே, எவளோட அப்பனா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் யோசிக்கும் போதே நீங்களோ அப்போ தான் கீழே இறங்கி ஐயோயோ இவ வேற வராளே, இப்போ தான் என் பொண்டாட்டி அமைதியாக இருக்கா, அது பொறுக்கலையா எவனே தெரியலையே அப்படின்னு ஜிமின் மொழிக்கா அவங்க அப்பா ஆல்சோ காதில் இது யாரோட அப்பாடா அப்படின்னு. யோ தகப்பா சும்மாரியா எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஜிமினை ஒரு லுக் விடுறீங்க. ஜிமின் ஐயோ முறைக்கிறாளேன்ட்டு. சார் நீங்கள் யார் எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜிமின் அப்பா வந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு காஃபி கொடு. ஏம்மா மாமியார்கிட்ட சொல்லி கொஞ்சம் காஃபி எடுத்துருவா, அவங்க பசங்களை பார்த்துட்ருக்காங்க அங்கிள், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் காஃபியை எடுத்துகிட்டு வரீங்க. அந்த லூஸோ அதை கவனிக்கவே இல்லை போல். அவரோ இவங்க யார் அப்படின்னு கேட்கும் போது ஜிமின் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஓ உங்கள் தங்கச்சியா அப்படிங்க. எதை தங்கச்சியா அப்படி சொல்லிட்டு டீ போட போனீங்க, அது போடக்கூட இல்லை, திரும்பி வந்து அப்படி நிற்கிறீங்க. ஜிமின் ஐயோ அப்படின்னு இல்லை அப்போது அக்காவா அப்படின்னு கேட்குறாரு. சுத்தம் அப்படின்னு உங்களுக்கோ யோ இன்னும் பேசுனா டீ-ஷர்ட் எடுத்து தலையிலே அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடுப்பில் நிற்கிறீங்க. அப்போது ஜிமின் இல்லை சார் அவங்க என் ஒய்ஃபா? ஐயோ சாரி, இல்லை நீங்கள் எதுக்கு வந்தீங்க ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். இல்லை தம்பி என் பொண்ணு எங்கேயோ உங்களை பார்த்துருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சி போனனால கட்டினா ஜிமினை தான் கட்டுவேன்னு சொன்னான், அதுக்கு தான் நானும் உங்களை வந்து கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் சார் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இங்கே பார்த்தீங்களா என் ஒய்ஃப் மறுபடியும் கன்சீவாக இருக்கா, ஆல்ரெடி எனக்கு 4 பசங்க இருக்காங்க அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். ஐயோ சாரிப்பா. ஏம்மா சாரிம்மா, தெரியாமல் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கேன்னு அப்பயே நினச்சேன், இருந்தாலும் ஒரு வேளை அக்காவாக இருக்குமோ தங்கச்சியாக இருக்குமோன்னு நினச்சிட்டேன், மன்னிச்சிக்கம்மா அப்படி சொல்கிறாரு. ஜிமின் அப்பா தலையிலே வச்சுட்டேன். ஆடா பாவி மனுஷா, நல்லா அந்த குடும்பத்தில் குண்டு வச்சுட்டியே, இனி இவ ஆடுறத யாராலையும் நிறுத்த முடியாது, சும்மா இருந்தவளுக்கு சலங்கை கட்டி விட்டேன், போச்சுடா ஜிமினை உன்னை முடிச்சு விட்டான் போ அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு நீ வேற அப்பா சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அட போயா
சும்மா அந்த குடும்பத்தில் குண்டை வச்சுட்டு சாரி சொல்லிட்டு போகிறான். இவன் போயிட்டான், இப்போ இவ அப்படின்னு திரும்பி பார்க்குற. நீங்களோ அப்படியே டீ-ஷர்ட்டியை கையில் ஏந்தின மாதிரி நிற்கிறீங்க. ஐயோ ஏய், அவன் வந்து மாப்பிள்ளை கேட்டதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? பேபிமா, இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஆயுதம் எடுக்கிறதுலாம் ரொம்ப தப்பு. வெப்பன்ஸ்லாம் எடுக்கக்கூடாது, புரியுதா? அப்படின்னு சொல்லி மெதுவாக பேசிட்டு ஜிமின் கிட்ட வந்து அந்த டீ-ஷர்ட்டியை பிடுங்கி மெதுவாக கீழே வச்சுட்டு, கோவப்படாதடி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், உள்ளே இருக்க பேபிக்காகாதுமா அப்படி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அவனை முறைச்சிட்டு, இதில் உன் ஃபால்ட் எதுவும் இல்லைன்னு விடுறேன். எனக்கு மட்டும் இப்போ வந்த ஆத்தத்துக்கு அந்த சட்டி மண்டையனை இந்த சட்டியாலே அடித்து உடச்சிருப்பேன் மண்டையை. நல்ல வேலை அதுக்குள்ளே நீ சொல்லிட்ட. ஆமாம், அவன் வந்து தங்கச்சியான்னு சொல்லும் போதே இல்லை பொண்டாட்டின்னு சொல்ல உவா இல்லை என்ன கொல்கட்டி ஆச்சுந்தா அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ இப்போ தான் சண்டை போட மாட்டேன்டா. அதுக்குள்ளே பத்தியா பேபிமா, காம் டவுன் பேபிமா, காம் டவுன் அப்படின்னு போட ஆங்கிட்டு அப்படின்னு சொல்லிடுங்க. என்ன மரியாதை தேயுது அப்படின்னு ஜிமினோ உங்களை சமாதானப்படுத்த சுற்றி வரான். நீங்களோ ஒரு பொண்டாட்டின்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ இதாக உனக்கு டக்குன்னு சொல்லியிருந்தா அந்த ஆள் இவ்வளோ பேசிக்க மாட்டாளா? தங்கச்சியாக கேட்டான், சரி அக்காவான்னு கேட்குறான். என்னை பார்த்தா என்ன அப்படியே இருக்குது, உனக்கு புள்ள பெற்று போட்டே நான் ஆயா மாதிரி ஐட்டம் போல் அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் புலம்புறீங்க. ஐயோ இப்போ இந்த கவலை வேறியா அவளுக்கு அப்படி சொல்லி உங்களை ஒரு வழியாக சமாதானப்படுத்துகிறான். அப்படியே டேஸு ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கும் அடுத்த 4 கேர்ள் பேபி வருக்குது. ஜிமின் அதெல்லாம் தூக்கிட்டு அப்படியே உங்களை வந்து பார்த்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட் லைன் கிஸ் பண்ணுறான். எங்கே அவங்க அப்பா அப்பாவோ உங்கள் ஏற்கனவே பெற்ற 4 இப்போ பெற்ற 4ன்னு எட்டையும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அம்மா அப்பா ப்ளஸ் அவனோட அம்மா அப்பான்னு அப்படியே ஹாப்பியாக இருக்குது எல்லாருக்கும். உங்ககிட்ட ஜிமினோ ரொம்ப தேங்க்ஸ் டி, எவ்வளோ சண்டை போட்டாலும் என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூடவே இருந்ததுக்கு தேங்க்யூ அப்படி சொல்லி அவங்க ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவனையே பார்த்துட்டு அடப்போடா ப்ளே பாய் மவனே அப்படின்னு பார்க்குறீங்க. இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிற. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்டில் இதை பற்றி சொல்லிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.